Hello everyone, welcome to Inner Magic Library. ஒரு யோகியின் சுயசரிதம் ஆல்ரெடி அத்தியாயம் 20 வரைக்கும் நம்ம சேனல்லே வந்து பதிவிட்டிருக்கேன். நீங்கள் அதை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அத்தியாயம் 20ல் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முகுந்தனுக்கு ஆசியா காலரா நோயினால் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பார். குருதேவரோட அருளினால் அந்த நோயிலேருந்து அவர் விடுபட்டிருப்பார். அது போக காஷ்மீருக்கு போகணுங்கிற அவரோட எண்ணத்தை அவர் வந்து அந்த இடத்துல கைவிட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 21லேருந்து அத்தியாயம் 25 வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அத்தியாயம் 21 எங்கள் காஷ்மீர பயணம். குருதேவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட உடம்பு வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா தேறிடுச்சு, இப்போ நம்ம காஷ்மீர் போகிறத பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது அவர் எப்போ சொல்கிறாருன்னா, ஆசியா காலரா நோயினால் முகுந்தன் பாதிப்படைந்து நலமடைந்து 2 நாட்களுக்கு அப்புறமா யுத்தேஸ்வர் வந்து இதை சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே முகுந்தனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்று மாலையே 6 பேர் அடங்கிய குழு வந்து வடக்கே செல்லும் ரயிலில் ஏறுறாங்க காஷ்மீருக்கு போகிறதுக்காக. அந்த பயணத்தில் முதல்ல அவங்க தங்குற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமயமலை குன்றுகளின் அரியாசனத்தில் ராணி போல வீட்டிற்கும் ஷிம்லா நகரத்தில் தான் அவங்க வந்து முதல்ல போய் தங்குறாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்குங்கிறாங்க. ரொம்ப அற்புதமான காட்சிகளை எல்லாம் கண்டு ரசிக்கிறாங்க. அப்போ அவங்க நடந்து ஒரு கடைவீதி வழியாக போயிட்டுருக்காங்க. அங்கே சீமை இழந்தை பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராபெரி பழம் தான். அந்த பழத்தை வந்து அவங்க பார்க்குறாங்க. அதை வந்து ஒரு பாட்டி கூவி விற்றுட்டு போயிட்டுருக்காங்க. இதை பார்த்த உடனே குருதேவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பழ கூடைகளை வந்து வாங்கிக்கிறாங்க. ஃபுல்லாக வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு முகுந்தன் கிட்டையும் அவரோட வந்தவங்க கிட்டையும் கொடுத்து இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முகுந்தன் வந்து அந்த ஸ்ட்ராபெரி பழத்தை சாப்பிட்ட உடனே இந்த பழம் ரொம்ப புளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சாப்பிடாம துப்பிடுறாராம். குருதேவர் வந்து அப்போ சொல்கிறாங்களாம், இப்போ புளிக்குதுன்னு சொல்கிறல்ல, இந்த பழத்தை நீ விரும்பி அமெரிக்காவில் வந்து சாப்பிடுவ, உனக்கு வந்து இந்த பழத்தை ஒரு மூதாட்டி வந்து வழங்குவா, நீ அவள் வந்து அதில் சர்க்கரையும் பாலேடும் கலந்து உனக்கு வந்து அதை பரிமாறுவா, அப்போ நீ இந்த பழம் ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவ, ரொம்ப ருசித்து சாப்பிடுவ. அப்போ சிம்லாவில் நீ முதல் தடவையாக இந்த பழத்தை வந்து ருசிக்கும் போது அது எப்படி புளிப்பு சுவை இருந்தது அப்படிங்கிற இந்த தருணத்தை நீ யோசிச்சு பார்ப்ப அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யுத்தேஸ்வர் சொன்ன மாதிரியே அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது அங்கே வந்து அவர் தங்கியிருக்கார் ஒரு மூதாட்டி வீட்டில். அந்த மூதாட்டி வந்து இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை இப்படியே சாப்பிட்டா புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாலேடும் சர்க்கரையும் கலந்து மசிச்சு அதை வந்து அவருக்கு பரிமாறினாங்களாம். அவர் பரிமாறும் போது குருதேவர் சொன்ன மாதிரியே அந்த ஷிம்லாவில் நடந்த நிகழ்வையும் யோசிச்சு பார்த்ததா எழுதியிருக்காரு. அதை யோகானந்தர் வந்து எப்படி நினைவு கூறுறாரு அப்படின்னா, என்றைக்கும் நடக்க போகிற ஒரு விஷயத்தை கூட குருதேவர்னால ரொம்ப கச்சிதமாக கணித்து சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து வியப்பாக அதை வந்து எழுதுறாங்க. இறைவனோடு ஒன்றிய மனதினால தான் இதை வந்து செய்ய முடியும். வெகு காலத்திற்கு முன்பே வருங்கால வெளியில் சஞ்சரிக்கும் கர்ம வினைகளின் சம்பவங்களை கண்டுபிடித்து உணர்ந்து அதை வந்து முன்னாடியே சொல்கிறது ஒரு மிகப்பெரிய பிரமிப்படையும் விஷயம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷிம்லாலேருந்து மறுபடியும் அவங்களோட பயணத்தை வந்து தொடர்றாங்க. ஒரு பெரிய குதிரை வண்டியை வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க. வாடகைக்கு எடுத்துட்டு காஷ்மீரத்தின் தலைநகரான ஸ்ரீநகரை நோக்கி 7 நாள் பயணத்தை வந்து அவங்க தொடர்றாங்க. அந்த பயணத்தில் அவங்க இருபுறமும் பார்க்குற அந்த காட்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்றாங்க. அந்த மலை முகடுகளும் வெண்மை படர்ந்த அந்த மலையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பயணத்தை என்றைக்குமே வந்து மறக்க முடியாது அப்படின்றாங்க. இவர் வந்து உலகத்தில் பல இடங்களுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த எல்லா இடத்தை விட இவர் அந்த காஷ்மீருக்கு போகும்போது கழித்த காட்சிகள்லாம் வந்து பார்க்கும்போது இதுதான் உலகத்தில் மிக சிறந்த ஒரு இடம் அப்படிங்கிறத அவர் வந்து இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அந்த பாதை வந்து எப்படி இருந்ததுன்னா, வளைந்து வளைந்து சென்றது அப்படின்றாங்க. ஆறுகள், பள்ளத்தாக்குகள், செங்குத்தான பாறைகள் மற்றும் மலைப்பாலங்களின் அடுக்குகள் இவைகளை எல்லாம் கண்டு கழித்துட்டு அவங்க பயணத்தை அப்படியே தொடர்ந்துட்டே போகிறாங்க. ஒவ்வொரு இரவும் அங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு கிராம சத்திரத்தில் போய் தங்குவாங்க. அங்கே அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த இரவு அங்கே கழிச்சிட்டு விடிகாலையிலே அவங்க பயணத்தை வந்து தொடர்றதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. யுத்தேஸ்வர் வந்து முகுந்தனோட உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் அக்கறை காட்டினார் அப்படின்றாங்க. ஏன்னா அப்போ தான் அவர் வந்து காலரா நோயிலேருந்து குணமடைஞ்சு வந்திருக்காங்க. அதனால அவங்களோட உணவு வந்து ரொம்ப ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்கா அப்படிங்கிறத அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. ப்ளஸ் ஒரு உணவுலையும் அவங்க வந்து எலும்பிச்சை சாறை வந்து கண்டிப்பாக நீ குடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அவங்கள வந்து குடிக்க வச்சதா வந்து சொல்கிறாரு. மத்திய காஷ்மீரத்தை நோக்கி அவங்க பயணம் வந்து போயிட்டுருக்கு. அந்த காஷ்மீரை நெருங்க ரொம்ப மகிழ்ச்சியும் எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா காஷ்மீர்லேருந்து வந்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த பிளேஸ் நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது அந்த இடத்தெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அந்த எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததா. அவங்க இதயம் வந்து எப்பயுமே ஒரு சந்தோஷத்தினால நிரம்பி இருந்ததுங்கிறாங்க. அங்கே வந்து அவங்க என்னென்னலாம் பார்த்தாங்கன்னா, தாமரை ஏரிகள், மிதக்கும் தோட்டங்கள், மேல் விதானத்துடன் கூடிய அழகிய படகுகள், அநேக பாலங்களுடன் கூடிய
இருக்கக்கூடிய ஜீலம் நதி, அப்புறம் பூக்களால் நிரப்ப பெற்ற புல்வெளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இமயத்தால் சூழப்பட்ட சொர்க்க பூமி போல அது இருந்தது அப்படின்றத குறிப்பிடுறாரு. அப்புறம் அந்த பயணத்துல சுவாமி சங்கரருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்ரீநகரில் இருந்த ஒரு புராதான கோயிலுக்கு வந்து அவங்க போறாங்க. அங்க வந்து அந்த மலை சிகரத்தை வந்து அந்த கோயில் கோபுரம் வந்து முற்ற மாதிரி ரொம்ப கம்பீரமா காட்சி அளித்ததுங்கிறாங்க. ஆசிரமத்தை கண்டதும் ஒரு பரவச நிலையை நான் அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. ஸ்ரீநகர்லேயே வந்து சில நாட்கள் வந்து தங்கி அங்கே இருக்க எல்லா சுற்றுலா தலங்களையும் அவங்க வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா குல்மார்க் அப்படிங்கிற ஒரு மலைக்கு வந்து போகிறாங்க. 8500 அடி உயரம் வந்து அது இருக்குது. அங்கே தான் வந்து முதல் முறையாக ஒரு பெரிய குதிரையின் மீது முகுந்தன் வந்து சவாரி செய்கிறாராம். ரேஸுக்கெல்லாம் விடுவாங்க இல்லையா, அந்த குதிரை மேலே வந்து ராஜேந்திரன் ஏறினாராம். ஒவ்வொரு தடவையும் இந்த 2 குதிரையுமே போட்டி போட்டு முந்தி கொண்டு அந்த மலை முகடுகளை எல்லாம் வந்து தாண்டி போயிட்டு இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பல இடத்துல அந்த வழித்தடமே தெரியாத அளவுக்கு பனி மூட்டம் வந்து அதிகமாக இருந்தது. அந்த பயணம் வந்து ஒரு திகழூட்டக்கூடியதாக இருந்தது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. அங்க இருந்தபடி அடுத்த பயணமா அவங்க எங்க போறாங்க அப்படின்னா, இன்ப நந்தவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜஹாங்கீர் சக்கரவர்த்தியின் ஷாலிமாரும் நிஷாத் பூங்கா, இந்த 2 இடத்துக்கு அவங்க வந்து போறாங்க. நிஷாத் பூங்காவில் வந்து புராதனமான அரண்மனை ஒரு இயற்கையான நீர்வீழ்ச்சியின் நேர் மேலே கட்டப்பட்டிருந்தது அப்படின்றாங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்யமா இருந்தது அந்த காட்சி அப்படின்றத சொல்றாங்க. அந்த பூங்கால நிறைய மலர்கள் வந்து இருந்திருக்கு. ரோஜா, மல்லிகை, அல்லி, பான்சி, லாவெண்டர், கசகசா அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான மலர்கள்னால அந்த பூங்கா வந்து அப்படியே ரொம்ப அழகாக காட்சி அளித்தது அப்படின்றாங்க. நிறைய பேர் வந்து காஷ்மீருக்கு போயிட்டு இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதில் காஷ்மீரக திராட்சை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லி கேட்டதா ராஜேந்திரா வந்து சொல்கிறாரு. ஆனால் ராஜேந்திரா வந்து அங்கே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. காஷ்மீரில் ஒரு திராட்சை தோட்டத்தை கூட அவங்க பார்க்கவே இல்லையா. அதனால அவர் ரொம்ப ஏமாற்றம் அடைந்துட்டாராம். அதனால முகுந்தன் வந்து எப்பயுமே அவரை வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ அந்த திராட்சை குடிச்சு பார்த்தியா, அதோட சார் எப்படி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததா அப்படிலாம் சொல்லிட்டு அவங்கள வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்தாராம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, காஷ்மீருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதான், இனிப்பு திராட்சை வந்து காஷ்மீரத்திற்கு மேற்கே உள்ள காபூலிலிருந்து ஏராளமாக பயிரிடப்பட்டு அங்கிருந்து தான் நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். இங்கே ஷிகாரா அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு நிறத்து சித்திர தையல்கள் வேலைப்பாடுகள் எல்லாம் பண்ணின மாதிரி ஒரு நிழல் கொடுக்கும் விதானத்தினுடன் கூடிய ஒரு சிறு படகுல வந்து அதிக நேரங்கள் அவங்க வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த பயணம் பண்ணுற அந்த கால்வாய் வந்து எப்படி இருக்குமா, ஒரு சிலந்தி வலை போல ரொம்ப சிக்கலான கால்வாய்கள் அங்கே வந்து இருக்கும். அங்கே நாங்கள் வந்து பல தடவை பயணம் பண்ணோம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் செப்பமற்ற வகையில் கட்டைகளையும் மண்ணையும் சேர்த்து உண்டாக்கப்பட்ட மிதக்கும் தோட்டங்கள் வந்து ரொம்ப வியப்பூட்டும் வகையில் அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்றாங்க. அங்கே வந்து காய்கறிகளும் பூசணி வகைகளும் பெரும் நீர்ப்பரப்புகளின் நடுவே வந்து வளர்றதை பார்த்துருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. புதுசாக யாராவது வந்து பார்த்தாங்க அப்படின்னா அந்த தண்ணீருக்கு நடுவில் எப்படி இந்த காய்கறிகள்லாம் வளருது அப்படின்னு வந்து தோணுமா. ஏன்னா அங்கங்கே சின்ன சின்ன திட்டுகளில் அந்த காய்கறிகள்லாம் வளர்ந்துருக்கு. அதை பார்க்குறது ரொம்ப அழகாகவும் ரொம்ப வியப்பாகவும் இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரில் இருக்க மக்களை எல்லாம் பார்க்கும்போது அவங்க அழகில் வந்து உலக கீர்த்தி பெற்றவர்களாக இருந்தாங்க அப்படின்றாங்க. ஐரோப்பியர்களை எல்லாம் பார்த்தா அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப வெண்ணிறத்தில் இருப்பாங்க. அவங்க முடி வந்து கொஞ்சம் செம்பட்டை நிறத்தில் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி உருவ அமைப்புகளுடைய மக்கள் தான் அங்கே வாழ்ந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்களுக்கு பலருக்கு நீலக்கண்களும் செம்பட்டை முடியையும் உடையவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கத்திய பாணியில் உடையை மட்டும் அவங்க அணிந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாமே ஐரோப்பியர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களோட தோல்ல வந்து வெயில் படாம அவங்க தோள்கள்லாம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்றத சொல்றாங்க. இமயமலையில இருந்த குளிர்ச்சி, அப்புறம் இந்த வேர்க்காத தன்மை, வெயில் படாத தன்மை, அதனால அவங்க எல்லாம் வெளிர் நிறத்தை வந்து பெற்றிருந்ததா குறிப்பிடுறாரு. காஷ்மீரில் வந்து ரொம்ப ஆனந்தமாக பல வாரங்கள் கழித்ததுக்கு அப்புறமா செராம்பூர் கல்லூரியில் அவர் போய் சேர்றதுக்கான அந்த டைம் வந்து வந்துடுச்சு. விடுமுறை நாட்கள்லாம் முடிய போகுது. அதனால அங்கே போகிறதுக்கு தன்னுடைய சுமைகளை எல்லாம் கட்டிட்டு இருந்தாரு. அப்போ ஸ்ரீ யுத்தேஸ்வர் வந்து சொல்கிறாரு, நானும் கனாயும் அப்புறம் ஆடி அப்படிங்கிற பையனும் இங்கேயே கொஞ்ச நாள் ஸ்ரீநகரில் தங்கலான் இருக்கோம். அதனால நீ மட்டும் கிளம்பி உன்னோட கல்லூரிக்கு போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் குருதேவர் வந்து சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்றத அவர் வந்து குறிப்பிட்றாராம். ஆனால் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, இப்போ நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் வந்து சொன்னாராம். இல்லை, இன்னும் சிறிது நாளில் எனக்கு உடல்நிலை குறைவு வரப்போகுது, நான் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாராம். இதை கேட்ட உடனே முகுந்தனுக்கு வந்து ரொம்ப மனசு வந்து பதட்டம் ஆயிடுச்சான். குருஜி என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம்.
அவங்க பாதங்களில் விழுந்து அழுகிறாராம். தயவு செஞ்சு உங்கள் சரீரத்தை இப்போவே விட்டுறாதீங்க, எனக்கு நீங்கள் வந்து வாக்களிக்கணும், நீங்கள் உங்களை சமாளிச்சுக்கிட்டு மறுபடியும் நல்ல நிலைமையில் திரும்பி வரணும், இந்த வாக்குறுதி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கேட்டாராம். யுத்தேஸ்வரர் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கருணையான ஒரு பார்வையை வந்து அவர் மேலே வந்து செலுத்தினார் அப்படின்றாங்க. மிகுந்த தயக்கத்தோடு தான் முகுந்தன் வந்து அவரை விட்டுட்டே வந்து வந்திருக்காரு. ஆனாலும் முகுந்தன் மனசில் அவர் நல்ல உடல்நிலையில் தான் இருக்கார், ஏதோ சின்ன உடல் உபாதையம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பில் அவர் வந்து வந்துடுறாரு செராம்பூருக்கு. அவர் செராம்பூருக்கு வந்து சிறிது நாட்கள்லேயே ஆடியிடமிருந்து ஒரு தந்தி வந்து வருதான். அதில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, குருதேவருக்கு மிகப்பெரிய உடல் உபாதை வந்து ஏற்பட்டிருக்கு, அவர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கார் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்காரு. உடனே இவனுக்கு ரொம்ப பதட்டமாயிருது முகுந்தனுக்கு. குருவிற்கு பரபரப்பாக தந்தி கொடுக்குறாராம். ஐயா, என்னை விட்டு நீங்கள் பிரியக்கூடாதுன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அதை நீங்கள் மறந்துடாதீங்க, தயவு செஞ்சு உங்கள் உடலை வைத்திருங்கள், இல்லாவிடில் நானும் உங்களோடு இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தி வந்து அடித்து அங்கே அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து மறுபடியும் தந்தி வருது. அந்த தந்தியில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, உன் விருப்பப்படியே ஆகட்டும் அப்படின்னு மட்டும் எழுதி குருதேவர் வந்து பதில் அனுப்பியிருக்காரு. அப்புறம் சிறிது நாட்கள் கழித்து ஆடியிடமிருந்து குருதேவர் உடல் குணமடைந்ததாக ஒரு கடிதம் வந்து முகுந்தனுக்கு வருது. 2 வாரங்கள் கழித்து செராம்பூரில் வந்து குருதேவரை போய் பார்க்குறாங்க. அவர் உடல் வந்து பாதி அளவு இழைத்திருந்ததை வந்து கண்டு ரொம்ப மன வருத்தம் வந்து அடைந்தாராம் முகுந்தன். முகுந்தன் வந்து என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அவரோட சீடர்களின் கடுமையான பாவங்களை எல்லாம் ஜுரத்தின் நெருப்பில் அவர்களுடைய அநேக பாவங்களை எரித்திருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீக பாதையில் வந்து முன்னேறிய யோகிகள்லாம் ஒரு உடம்பில் உள்ள வியாதியை வேறொரு உடம்பிற்கு மாற்றக்கூடிய ஒரு கலையை வந்து அவங்க கற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பலமுள்ள மனிதன் பலவீனமாவதற்கு ஒரு பாரமான சுமையை தாங்குவதற்கு உதவலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆன்மீகத்தில் உயர்ந்த ஒரு மகான் தன் சீடர்களுடைய கர்ம வினைகளின் பாரங்களை ஒரு பாகத்தை தான் ஏற்று அவர்களுடைய உடல் மற்றும் மன துன்பங்களை குறைக்க முடியும் தான் என்னோட குருவான யுக்தேஸ்வரர் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, ஒரு பணக்காரன் கொஞ்சம் பணத்தை துறந்து தனது ஊதாரி பிள்ளைகளின் பெரிய கடன்களை தீர்த்து அவனுடைய அசட்டுத்தனத்தை கொடிய பலாபலன்களையும் அனுபவிக்காமல் காப்பாற்றுவாங்க இல்லையா, அது போலதான் குருதேவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்றத குறிப்பிடுறாரு. இதுக்கு வந்து இயேசுவோட ஒரு இதை கூட நம்ம எடுத்துக்கலாம். உலக மக்களின் பாவங்களை போக்குறதுக்காக அவர் தன் உயிரை வந்து தியாகம் செஞ்சார் இல்லையா, அது எப்படின்னா அவங்களோட பாவங்களை எல்லாம் இவர் வந்து சுமந்துக்கிட்டு அதுக்கான பலனை வந்து அனுபவிச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் பரிசுத்தமாக்கிட்டு இவர் வந்து அந்த கடுமையான ஒரு தண்டனை வந்து ஏற்றாரு. அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஒரு மகான் வந்து எப்படி இருப்பாங்களாம், அவரோட சிஷ்யர்களோட வியாதியில் முழுவதுமாகவோ அல்லது ஒரு பகுதியோ யோகியின் சதைப்பட்டுள்ள உருவத்திற்கு கொண்டு செல்ல முடியும் அப்படின்றாங்க. உடலாகிய நிலத்தை வந்து கடவுளுக்கே அறுவடை செய்த பின் ஒரு மகானுக்கு தன் உடலின் மீது அக்கறை வந்து இருக்காது. மற்றவர்களை குணப்படுத்த வேண்டி அவர் தன் சரீரத்தை நோய்க்கு உட்படுத்தினாலும் கலங்கப்படாத அவரது மனம் எந்த பாதிப்பையும் அடையாது அப்படின்றத சொல்றாங்க. அம்மாதிரி உதவியை தன்னால் செய்ய முடிவதை அவர் தன் பாக்கியமாக கருதுவாங்க அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. ஒரு குருவானவரோட வேலை என்ன அப்படின்னா, உலகத்தில் மனித வர்க்கத்தின் துன்பங்களை துடைப்பது மட்டும்தான் அப்படின்றாங்க. அந்த துன்பத்தை அவர் எப்படி துடைப்பார் அப்படின்னா, ஆத்மீக வழியிலோ இல்லை அறிவுரை சொல்வதன் மூலமாகவோ இச்சாசக்தி மூலமாகவோ அல்லது நோயை தனது உடலுக்கு மாற்றிக்கொண்டோ நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நினைத்த பொழுது உயர் உணர்வு நிலையில் ஆழ்ந்து விடக்கூடிய ஒரு யோகி தன் உடல் நோயை பற்றி கவனிக்காமல் இருக்க முடியும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சில சமயங்களில் தன் சீடர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டி அவர் தன் சரீர உபாதையை சகித்து கொண்டு அதை தாங்கிக் கொண்டு அவர் வந்து எதிர்கொள்கிறார் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அவர்களின் நோயை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஒரு யோகி அவர்களுக்காக கர்ம வினைகளின் காரண காரிய விதியை திருப்தி செய்ய முடியும். இந்த விதிமுறை இயந்திர கதியில் அல்லது கணக்கு பிசகாமல் தானாக செயல்படுவது ஆகும் அப்படின்றாங்க. அதன் செயல்முறை தெய்வ அருள் பெற்ற ஞானிகளால் விஞ்ஞான பூர்வமாக சரிகட்டப்படலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஆன்ம அனுபூதி அடைந்த ஒரு மகான் மட்டுமே அவரோட உயிர் சக்தியை மற்றவர்களுக்கு மாற்றவோ அல்லது மனித உடலில் மற்றவர்களின் வியாதியை ஏற்கவோ முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஒரு சாதாரண மனிதன் இந்த யோக முறையை பயன்படுத்தி
நோயை குணமாக்க முடியாது. அம்மாதிரி செய்ய முயல்வதும் விரும்பத்தக்க ஒரு செயல் அல்ல அப்படின்றத சொல்றாங்க. ஏனெனில் ஆரோக்கியமற்ற சரீரம் ஆழ்ந்த தியானத்திற்கு இடைஞ்சலானது. இந்து சமய நூல்களில் ஒரு மனிதனுக்கு தன் உடலை பேணி காப்பது தலையாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு போதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இல்லாவிடில் பக்தி பூர்வமாக மனதை ஒருமுகப்படுத்துவது சாத்தியமாகாது. அதனால இந்த மாதிரி இதை முயற்சி செய்யக்கூடாது அப்படின்றதையும் இவர் குறிப்பிட்டிருக்காரு. யோகானந்தர் ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. இந்தியாவில் மொகலாய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்த அரசர் பாபர் இருக்கார் இல்லையா, அவரோட மகன் ஹிமாயூனுக்கு ஒரு சரித்திர பிரசித்தி பெற்ற நோய் ஏற்படுது. அவர் இன்னும் சிறிது காலத்தில் இறந்து போயிடுவார் அப்படின்றத எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாருனா, தன் மகன் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்கிறாரு. தன் மகனுக்கு வந்த வியாதியை தான் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஆயுசை தன் மகனுக்கு கொடுக்கும்படி அவர் ரொம்ப ஆழமாக பிரார்த்தனை பண்ணுறாரு. அதன்படியே ஹிமாயூன் உயிர் தெழுந்துடுறாரு. பாபருக்கு அந்த நோய் ஏற்பட்டு அவர் சிறிது காலத்திலே இறந்துடுறாரு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு மகான் இவர் தான் அப்படின்றதுக்கு என்ன அடையாளமாக யோகானந்தர் சொல்கிறாரு அப்படின்னா, அவர் நினைத்த மாத்திரத்தில் மூச்சற்ற நிலையை எய்தும் திறனும் மற்றும் மாறா இயல்புள்ள ஆனந்தத்தை பெரும் திறனுமே ஒருத்தர் மகானா இல்லையா அப்படின்றத குறிப்பிடும் அப்படின்றாங்க. ரிஷிகள் இம்மாதிரியான சாதனைகளால் மட்டுமே ஒரு மனிதன் இருமைகளை தோற்றுவிக்கும் பிரபஞ்ச மாயை அடக்கியவனாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டியிருக்காங்க. மிகப்பெரிய மகான் மட்டுமே சீடர்களின் கர்ம வினைகளை ஏற்றுக்கொள்ள முடியும். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் தன் சீடர்களுக்காக விசித்திரமான முறையில் உதவி புரிய வேண்டுமென அந்தராத்மாவின் அனுமதி பெற்றிருக்காவிட்டால் ஸ்ரீநகரில் நோய்வாய்ப்பட்டிருக்க வாய்ப்பில்லை அப்படின்றத சொல்றாங்க. குருவை சராம்பூர்ல அவரோட ஆசிரமத்தில் பார்த்த உடனே யோகானந்தருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இவ்வளோ உடம்பு இழைச்சிட்டிங்களே, உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்ல வாயெடுக்கிறதுக்கு முன்னாடியே யுக்தேஸ்வர் சொல்கிறாராம், நான் இப்படி இழைத்ததில் ஒரு நன்மை இருக்குது, உனக்கு என்னன்னு தெரியுமா? வருடக்கணக்காக நான் அணியாமல் இருந்திருந்த சில சிறிய பனியன்களை இப்பொழுது என்னால் உடுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு வேடிக்கையாக சொன்னாராம். அத்தியாயம் 22. ஒரு கற்சிலையின் இதயம். முகுந்தன் அவரோட மூத்த சகோதரியான ரோமா வீட்டுக்கு போகிறாங்க. அவர் வீட்டுக்கு போன உடனே அவங்க சகோதரியோட முகத்தை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்க சகோதரி ரொம்ப ஒரு வருந்திய மனநிலையில் இருக்காங்க. நான் என்னோட கணவருக்கு ஒரு விசுவாசம் உள்ள இந்து மனைவியாகத்தான் இருக்க விரும்புகிறேன். ஆனால் என்னோட கணவர் லௌகீக போக்கிலே எப்பயுமே இருக்காரு. அவர் மாறவே இல்லை. என்னோட தியான அறையில் இருக்க மகான்களின் படங்களை பற்றி ரொம்ப கேலி செய்வதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். என் அருமை தம்பி, நீ எனக்கு ஒரு உதவி செய்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் மாறுறதுக்கு நீ கொஞ்சம் உதவுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முகுந்தனும் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 பேருமே எதுவுமே பேசாமல் மௌனமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ணுறாங்க. பிரார்த்தனை பண்ணும்போது அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது, ஒரு உள்ளுணர்வு தோன்றுது. நாளை காலை தட்சிணேஸ்வரம் போகலாம், அங்கே காளி கோயிலுக்கு நம்ம அவரை கூட்டிகிட்டு போகலாம். நீ தயவு செஞ்சு எப்படியாவது அவரை உன்னோட கூட்டிகிட்டு வந்துரு. ஆனால் உன் கணவர்கிட்ட எதையும் நீ சொல்லாத. நம்ம இதை அவரை மாத்துறதுக்காக தான் கூட்டிகிட்டு வரோம், அந்த மாதிரி எதுவும் சொல்லாத. பராசக்தியின் அருளால் கண்டிப்பாக அவர் மாறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதனால நீ கவலைப்படாத, நீ அவரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலை முகுந்தன் சகோதரி வீட்டுக்கு வராங்க. சகோதரி வீட்டுக்கு வரும்போது ரோமாவும் அவரோட கணவரும் பிரயாணம் பண்ணுறதுக்கு தயாராகி அவங்க இருக்காங்க. அதை பார்த்தவொடனே மகிழ்ச்சி அடைகிறாரு. குதிரை வண்டியில் அவங்க அங்கே போயிட்டுருக்காங்க. குதிரை வண்டியில் போகும்போதே அவங்களோட மாமா சொல்கிறாரு, நீ கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருக்க, எப்படியும் வரதுக்கு மதியம் ஆயிரும், அங்கே நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுற, என்னாலெல்லாம் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாராம். உடனே அதுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு. அவர் குதிரை வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கூட குருமார்களை ரொம்ப கேலி பேசிகிட்டே வராராம். ரோமா மௌனமாக அழுதுகிட்டே அவங்க வராங்க. அப்போ முகுந்தன் சொல்கிறாரு, அக்கா உற்சாகமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக சொன்னாராம். உன் கணவரோட கேலி பேச்சுக்களையெல்லாம் நம்ம மதித்தோம் அப்படின்னா அவர் வெற்றி அடைந்தவர் ஆயிடுவார், அவர் அதில் திருப்தி அடைந்துருவார், அதனால அதுக்கு நீ இடம் கொடுக்காத அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க அக்கா ஹஸ்பண்ட் சொல்கிறாராம், முகுந்தா, ஒரு தகுதி கூட இல்லாத மோசடிக்காரர்களை எல்லாம் நீ எப்படி தான் மதிக்கிறியோ தெரில. ஒரு சாதுவின் தோற்றமே அருவருப்பாக இருக்குது. இல்லை ஒரு சாது எப்படி இருக்கான்னா எலும்புக்கூடு போல் இருக்கான், இல்லைன்னா இன்னொரு சாது யானை போல் ஒரு புனிதமில்லாத அளவு பருமனாக இருக்கான். இவங்களெல்லாம் நீ எப்படி தான் ஒரு யோகி மகான் அப்படிலாம் சொல்கிறியோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேலியாக சொன்னாராம். அதுக்கு முகுந்தன் குலுங்கி குலுங்கி சிரித்தாராம். இவரோட செய்கையை பார்த்தோடனே
அவரோட மாமாவுக்கு கோபம் வந்துருச்சான். சிறுசிறுப்பான மௌனத்தில் ஆழ்ந்துட்டாராம். அப்படி கோவப்பட்டுட்டு அப்படி மௌனமாக ஆழ்ந்துட்டாங்களாம். அந்த வண்டி வந்து தட்சிணேஸ்வரம் வந்துருச்சு. ஆலய எல்லைக்குள் நுழைந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து கிண்டலாக சிரித்தாராம். இந்த பயணம் என்னை திருத்துவதற்காக போடப்பட்ட திட்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இவங்க வந்துட்டே இருக்காங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறாராம் அவங்க மாமா, போய் கோயில் அதிகாரிகள்கிட்ட போய் சொல்லு, மதிய உணவுக்கு தகுந்த ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ இவர் எதுவுமே பேசாமல், நான் இப்போ தியானம் செய்ய போகிறேன், மதிய உணவு பற்றி கவலைப்படாதீங்க, தெய்வீக அன்னை அதை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருக்குன்னு பதில் சொல்லிட்டு இவர் போயிடுறாராம். அப்போ அவங்க மாமா சொல்கிறாங்களாம், நான் எந்த தெய்வீக அன்னையும் என்னைக்கும் நம்புறதில்ல, நீ தான் என்னோட மதிய சாப்பாட்டுக்கு பொறுப்பு, அதுக்கான ஏற்பாடை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்துகிற தோணியில் சொல்கிறாராம். முகுந்தன் அவர் சொல்கிறத காதில் வாங்கிக்காமல் காளியின் கோயிலை நோக்கி நடந்து போகிறாரு. கோயிலின் முன்னால் இருக்கும் ஒரு முற்றத்துக்கு போயிட்டு அங்கே தனியாக போகிறாங்க. ஒரு தூணின் அருகில் நிழல் இருக்கு. அந்த நிழல் படிந்த இடத்துல பத்மாசனத்தில் அமர்ந்து அவர் தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ காலை மணி 7 ஆகுது. அங்கே வெகு சீக்கிரத்திலே காலை வெயில் தாங்க முடியாததாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முகுந்தன் சொல்கிறாங்க, இறை உணர்வில் மூழ்கியதும் உலகம் மறைந்தது, காளி மாதாவிடம் என் மனம் ஒன்றியது அப்படின்னு சொல்கிறாரு. தட்சிணேஸ்வரத்தில் இதே கோயிலில் அவள் சிலை மிகப்பெரிய மகான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரால் விசேஷமான பக்தியுடன் ஆராதிக்கப்பட்ட ஒன்று. அவர் ராமகிருஷ்ணர் கதறி அழுதபோது அவரோட குரலுக்கு இந்த கற்சிலை அடிக்கடி உயிருள்ள ஜீவனாக மாறி அவரோட உரையாடி இருக்கிறத இவர் நினைவு கூர்றாரு. அப்போ இவர் பிரார்த்திக்கிறாரு, கல்லாக தோன்றும் மௌன தேவியே, உன் பிரிய பக்தன் ராமகிருஷ்ணனின் பிரார்த்தனைக்கு செவிமடுத்து நீ ஜீவனுள்ளவளாக ஆனாய். அழுது புலமும் உன்னுடைய இப்பிள்ளையின் ஏக்கத்தை நீ ஏன் செவிமடுக்க மறுக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானா. என் பேரார்வம் ஒரு தெய்வீக அமைதியுடன் எல்லையற்று விரிந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்படி அவங்க ஆழ்ந்த தியானம் செஞ்சாலும் 5 மணி நேரம் ஆன பின்னும் அந்த காளியிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லாதனால அவர் மனம் தளர்ச்சி அடைகிறாரு. ஆனாலும் கொஞ்சம் அவர் தவம் செய்ய முயற்சி பண்ணுறாங்க. ஆனாலும் மனம் நிலை கொள்ளலை. அதனால மனமே இல்லாமல் கண்களை திறந்து பார்க்குறாராம். மதிய நேரத்தில் கோயிலை மூடும் வழக்கப்படி புரோகிதர் கோயிலின் கதவுகளை மூடிட்டு இருக்காராம். அந்த சமயத்தில் நான் முன்வாயிலில் தனிமையில் இருந்த என் இடத்தை விட்டு எழுந்து முற்றத்தில் இறங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உச்சி வெயில் அந்த கருங்கல் தரை தகித்து கொண்டிருந்ததான். இவங்க கால் வைக்கும் போது அந்த பாதங்களில் கொப்பளம் ஏற்படுற அளவுக்கு ரொம்ப கொதிச்சுது அந்த தரை அப்படின்றாங்க. அப்போ இவர் தாயே பராசக்தி அப்படின்னு சொல்லி மௌனமாக அவரோட மனதில் கூக்குரல் இடுறாரு. எனக்கு நீ தரிசனம் தரவில்லை, இப்போது நீ கோயிலையும் மூடி கதவுகளுக்கு பின்னால் ஒளிந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே கேட்குறாராம். மேலும் அவர் மனசுக்குள்ளே வேண்டுறாரு, நான் என்னோட அத்தானுக்காக உன்னிடம் ஒரு விசேஷ பிரார்த்தனை செய்ய வந்தேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஒரு பரவச நிலை அவருக்கு ஏற்பட்டதான். முதல்ல ஆனந்தமான குளிர்ந்த அலை அவரோட முதுகிலையும் கால் அடியிலையும் இறங்கியது அப்படின்றாங்க. அதுவரை அசௌகரியமாக உணர்ந்த அவரோட பாதங்கள் இப்போ அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது அப்படின்றாங்க. ஏன்னா வெயிலில் ரொம்ப அந்த தரை கொதித்தது அப்படின்னு சொன்னார். இந்த உணர்வுனால அந்த தரை அவ்வளோ ஜில்லிட்டு இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் அவர் கண்களை நல்லா திறந்து பார்க்குறாரு. புரோகிதர் மூடினார் இல்லையா, அந்த கதவு அப்படியே திறக்குதான். காளி அன்னையின் உருவத்தை அவங்க நல்லா பார்க்குறாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காளியின் கற்சிலை உயிர் பெற்ற ஒரு பெண் போல மாறியது அப்படின்றாங்க. அந்த சிலை புன்சிரிப்பு சிரித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவரை பார்த்து வாழ்த்துவது போல தலை அசைத்தது அப்படின்னு குறிப்பிடுறாரு. வர்ணிக்க முடியாத ஆனந்தத்தில் உடல் எல்லாம் புல்லரித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட மூச்சு காற்று ஒரு புல்லாங்குழல்லிருந்து காற்றை உறிஞ்சி எடுத்தோன்னா எப்படி ஒரு இது இருக்குமோ அந்த மாதிரி அவரோட உடல்ல இருந்து அவரோட சுவாசத்தை யாரோ இழுத்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டதான். உடல் அசைவற்றிருந்த போதிலும் உணர்ச்சி இல்லாமல் இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. ஏன்னா கால்லையும் முதுகலையும் அந்த ஒரு குளிர்ச்சியான ஒரு ஸ்பரிசம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. பிறகு என் உணர்வு ஒரு பரவச நிலையில் விரிய தொடங்கியது அப்படின்றது சொல்றாங்க. இடப்பக்கத்துல திரும்பி பார்க்கறாராம். கங்கை நதியில பல மைல்கள் வரை தெளிவா பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க. கோயிலுக்கு அப்பாலும் தட்சிணேஸ்வரத்தின் சுற்றுப்புற பிரதேசங்கள்லையும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடிந்ததான். எல்லா கட்டடங்களின் சுவர்களையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய தன்மை அவருக்கு ஏற்பட்டதுன்றாங்க. அந்த கட்டடத்தையும் தாண்டி செல்லக்கூடிய மனிதர்கள், உயிரினங்கள் எல்லாத்தையும் அவரால் நல்லா பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் அவர் குறிப்பிடுறாரு, அவரோட உடல்ல மூச்சு இல்லாம இருந்தாலும் அந்த உடல் வந்து ஒரு அதிசயமான முறையில் அமைதி அடைந்திருந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. என்னோட கைகளையும் கால்களையும் கூட என்னால் அசைக்க முடிந்தது அப்படின்னு வந்து சொல்றாரு. பல நிமிடங்களுக்கு கண்களை மூடி திறந்து பரிசோதனை செஞ்சு பார்க்குறாராம். நம்ம ஏதாவது மன பிரம்மையில் இருக்கோமா அப்படின்றதெல்லாம் அவர் செக் பண்ணி பார்க்குறாரு. இரு நிலைகளிலும் என்னால் தட்சிணேஸ்வரத்தின் பரந்த காட்சியை முழுவதுமாக தெளிவாக பார்க்க முடிந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஞான பார்வை எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு எக்ஸ்ரேயோட கதிர் வந்து எப்படி ஊடுருவி பார்க்கக்கூடிய தன்மை இருக்குமோ அது போல் இந்த ஞான கண் கொண்டு சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் என்னால் நல்லா பார்க்க முடிஞ்சது. இந்த எல்லாத்துக்கும் நான் வந்து மையமாக இருக்கிறத என்னால் உணர முடிந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவரை சுற்றியும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த பரவச நிலையை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்ற அதே நிலையில் அவர் வந்து அந்த அம்மனை நோக்கி அடிகள் எடுத்து வச்சு நடக்கிறாராம். அக்கோயில்களின் சுவர்களுக்கு பின்னால் ஒரு புனிதமான வில்வ மர முட்களுக்கு அடியில் திடீர்னு அவரோட அத்தானை வந்து அவர் பார்த்தாராம். நான் முயற்சி செய்யாமலேயே வெகு சுலபமாக அவருடைய எண்ணங்களின் போக்கை தெளிவாக என்னால் உணர முடிந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தட்சிணேஸ்வரத்தின் தெய்வீக சூழ்நிலையில் அவரது மனம் கொஞ்சம் உயர்ந்திருந்தாலும் இன்னும் என்னை பற்றி தவறாக எண்ணியவாறு இருந்தது அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. நான் பராசக்தியின் திவ்ய ரூபத்தை நோக்கி நேராக திரும்பினேன் அப்படின்னு சொல்றாங்க. அன்னை பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப அன்பின் மிகுதியால் அழைக்கிறாரா. என் அக்காவின் கணவரை ஆன்மீக வழியில் திருப்ப மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பத்தையும் அவங்களுக்கு வச்சாங்களாம். இவ்வளவு நேரம் மௌனமாக இருந்த திவ்ய உருவம் வந்து கடைசியில் பேசியது அப்படின்னு சொல்றாங்க. உன் விருப்பம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வந்து அம்மன் வந்து சொல்றாங்க. உடனே இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சான். ஏதோ ஒரு திவ்ய சக்தி செயல்படுவது போல அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து தோன்றியது அப்படின்றாங்க. இப்படியே அவர் வந்து நினச்சிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அவங்க அத்தான் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து ஓடி வராராம். முட்டாள் பயலே, நீ என்ன ரொம்ப நேரமாக தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அந்த காட்சியை அவர் பார்த்ததுக்கு அப்புறமா இதுவரை இருந்த அந்த பரவச நிலை வந்து மாறியது அப்படின்றாங்க. எல்லா அந்த ஊடுருவி பார்க்கக்கூடிய தன்மை அதெல்லாமே போயிடுது. இவர் வந்து அமைதியாக அப்படியே அவங்க அத்தானை வந்து பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. மறுபடியும் அவரோட உடல் பழைய நிலைக்கு வருது. அதாவது வெயிலோட தகிப்பு வந்து தாங்க முடியல, கால்கள் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. அவர் வந்து ஒரு நிழல் உள்ள இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு ஓடி போகிறாராம். அப்போ அவங்க அத்தான் வந்து கோபத்தோடு வந்து கத்துறாராம். மணி என்ன ஆகுது, இன்னும் நமக்கு சாப்பாடு வரல, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த நேரத்துக்கு நம்ம சாப்பிடணும்னு சொன்னனா இல்லையா, நீ அதுக்கு ஏற்பாடு பண்ணினியா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்களாம். அந்த கோயில்களில் வந்து என்ன ஒரு அந்த டைமில் என்ன இருக்கும் அப்படின்னா, கோயில்களுக்கு யார் வராங்களோ நாங்கள் மதிய உணவுக்கு இருப்போம் அப்படிங்கிறத அந்த கோயில் அதிகாரிகள் கிட்ட சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் அவங்க அந்த உணவுக்கான ஏற்பாடுகளை வந்து செஞ்சு வைப்பாங்களாம். இவங்க வந்து வந்த உடனே சொல்லாததுனால அந்த கோயிலில் வந்து மூடிட்டு அவங்க மற்ற வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உணவு வந்து கிடைக்கல. அப்போ வந்து இவர் அக்கா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ முகுந்தன் வந்து சொல்கிறாங்க, அன்னை வந்து நமக்கு உணவளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியாக சொல்கிறாராம். என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, இன்னும் நமக்கு எதுவும் வரலையே, அது எப்படி அது தானாக நடக்கும், நீ தானே அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்யணும், அன்னை மேலே இப்போ நீ பாரத்தை போட்டுட்டு நீ அப்படியே இருப்பியா, அன்னை வந்து நமக்கு உணவளிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து கேட்குறாங்களாம். அக்காவோட கணவர் வந்து இப்படி கத்திட்டு இருக்கும்போது கோயில் புரோகிதர் வந்து அவரை நோக்கி வராங்களாம். வந்துட்டு சொன்னாங்களாம், மகனே நான் வந்து உன்னை பார்த்தேன், நீ ரொம்ப நேரமாக வந்து தியானம் செஞ்சுட்டு இருந்த, உன் முகத்தில் வந்து ஒரு திவ்ய தேஜஸை என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது. காலையிலே உங்கள் குழு வந்து இங்கே வரதை பார்த்தேன். அதுக்கப்புறம் மதிய உணவுக்கு தனியாக எடுத்து வைக்கிற வழக்கம் வந்து எங்களுக்கு கிடையாது, யாராவது எங்ககிட்ட சொன்னாதான் எடுத்து வைப்போம். ஆனால் உன்னுடைய முகத்தை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான உணவை வந்து எடுத்து வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஏற்பட்டது. இது வழக்கம் இல்லை, இது சட்டத்திற்கு விரோதமானது அப்படின்னு தெரிஞ்சா கூட அதை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு உனக்காக நான் உணவுகளை வந்து எடுத்து வச்சிருக்கேன், நீயும் உன்னுடன் வந்தவங்க 2 பேரும் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். அவர் கூப்பிட்ட உடனே முகுந்தனுக்கு வந்து சரிங்க ஐயா நாங்கள் வரோம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்களாம். ஆனால் அக்காவின் கணவருக்கு ரொம்ப வந்து ஒரு வெக்கமாக இருந்ததா, ரொம்ப மௌனமாயிட்டாராம். நம்ம இந்த மாதிரி பேசிட்டோமே, இவன் சொன்னது உண்மைதானோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து ஏற்பட்டதான். அப்போ அவர்கிட்ட வந்து முகுந்தன் கிட்ட மன்னிப்பு கேட்கலைனாலும், இந்த மாதிரி கோமா பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கலைனாலும் அவரோட எண்ண போக்கில் ஒரு மாற்றத்தை வந்து அவரால் பார்க்க முடிஞ்சதுங்கிறாங்க. கேலியாக பேசிகிட்டு இருந்தவர் அந்த மாதிரி பேசாமல் அமைதியாக அவங்க வந்து பயணத்துக்கு வராங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது கூட அவங்க எந்த ஒரு வார்த்தையுமே பேசலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பிற்பகல் சகோதரி வீட்டுக்கு வராங்க. அருமை தம்பி, ஒன்னால தான் எல்லா அற்புதமும் நடந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆனந்த கண்ணீருடன் அவங்க அக்கா வந்து சொல்கிறாங்களாம்,
என்ன அற்புதம், நேற்று மாலை என் கணவர் வந்து என் முன் வெளிப்படையாகவே அழுதார். அன்புள்ள தேவி, உன் சகோதரனின் இந்த சீர்திருத்த திட்டம் ஒரு பெரிய மாறுதலை செய்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் உனக்கு அநியாயங்களை வந்து இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருந்தேன், இனிமேல் அதுக்கு பிராயச்சித்தமாக உன்னோட நானும் வந்து பிரார்த்தனை செய்ய போகிறேன், தியானம் செய்ய போகிறேன் அப்படின்றத அவர் சொன்னாராம். அதுக்கப்புறம் எப்பயுமே அவங்க வீட்டில் வந்து பெரிய படுக்கை அறை இருக்கும், தியான அறை ரொம்ப சின்னதாக இருக்குமா. அவர் கணவர் வந்து என்ன சொன்னாராம், இனிமேல் நம்மளோட படுக்கை அறையை அந்த சின்னதாக இருக்க அறைக்கு மாற்றிடலாம், இந்த பெரிய அறையை வந்து தியானத்துக்கு வச்சுக்கலாம், நீயும் நானும் இனிமேல் ஒன்றாவே தியானம் செய்யலாம் அப்படின்றத அவர் வந்து சொன்னாராம். அதுக்கப்புறம் அவங்க அக்கா கிட்ட வந்து அவர் கணவர் வந்து சொன்னாராம், முகுந்தன் கிட்ட எனக்கு பேசுறதுக்கே வரல, ஏன்னா அவன் இந்த சின்ன வயசுலேயே இவ்வளவு ஞானத்தோடு இருக்கான், அவனை வந்து நான் புரிஞ்சுக்காம இவ்வளோ வந்து கீழ்த்தரமாக அவங்ககிட்ட பேசிட்டேன், இனிமேல் எனக்கு ஒரு தண்டனையாக நான் ஏற்றுக்கிட்டு முகுந்தனோட பேசாமல் இருக்க போகிறேன், நான் என்னைக்கு ஆன்மீக பாதையில் வந்து முன்னேற்றம் அடைகிறேனோ அப்போ தான் முகுந்தன் கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாராம். இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறமா முகுந்தன் வந்து அக்காவின் கணவரை வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து ஆத்ம சாதனையில் வெகு தூரம் முன்னேறி இருந்தார். அன்னை பராசக்தியின் தரிசனமும் அருளும் பெறதுக்கு தகுதியுடைய ஒரு மனிதராக அவர் மாறியிருந்தார் அப்படின்றாங்க. இரவு நேரங்களில் பல சமயம் ரகசியமாக ஆழ்ந்த தியானத்தில் வந்து அவர் ஈடுபட்டிருந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பகல் பொழுதுலேயும் நிறைய நேரம் தியானத்தில் தான் அவர் இருந்தார். அதனால கண்டிப்பாக ஆன்மீக பாதையில் ஒரு முன்னேற்றத்தை அவர் அடைந்திருக்காரு அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அந்த நேரத்தில் அவருக்கு இன்னொரு விஷயமும் உள்ளுணர்வாக தோணுது. அது என்ன அப்படின்னா, அக்காவின் கணவர் வந்து உடல் நலத்தோடு இருந்தாலும் இன்னும் சிறிது நாட்களில் அவர் உயிர் நீக்க போகிறாரு அப்படின்றது உள்ளுணர்வாக அவருக்கு தோணுது. ஆனால் அக்கா கிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்காரு. ஆனால் அக்கா இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு, அருமை தம்பி, நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன், ஆனால் என்னுடைய கணவரோட உடல் நலத்தில் ஒரு சிறு உபாதை வந்து ஏற்பட்டு அது பெருமளவில் மாறி அவர் இறக்க போகிறாரு அப்படின்றது எனக்கும் தெரியும். இந்து பத்தினியோட தர்மப்படி நான் தான் முதல்ல வந்து சாவேன் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், நான் சாகிறதுக்கு இன்னும் அதிக காலம் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அக்கா இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததா முகுந்தனுக்கு. இருந்தாலும் அந்த கடும் உண்மை வந்து கசப்பாக இருந்தாலும் இது வந்து நிச்சயமாக நடக்க போகுது அப்படிங்கிறத அவரும் வந்து உணர்றாரு. அவங்க அக்கா சொன்னது போலவே 18 மாதம் கழித்து முகுந்தன் அமெரிக்காவில் இருக்கும்போது அவங்க அக்காவோட உயிர் வந்து பிரியுது. அவரோட கடைசி தம்பியான விஷ்ணு வந்து இந்த விவரத்தை வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. அன்று காலை வந்து அக்கா வந்து மணப்பெண்ணை போல பிரமாதமாக உடை அணிந்திருந்தாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் கணவர் வந்து கேட்டாராம், என்ன விசேஷம், இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ அலங்காரமாக நீ எல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். உலகில் இன்றுதான் நான் உங்களுக்கு கடைசியாக சேவை செய்யும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரோமா வந்து பதிலளிச்சிருக்காங்க. சிறிது நேரத்தில் அவளுக்கு மாரடைப்பு ஏற்படுது. அவளோட மகன் வந்து அவசரமாக மருத்துவமனை உதவிக்காக அழைக்க போகிறாரு. அப்போ வந்து அவங்க தடுத்து நிறுத்தி சொல்கிறாங்க, இல்லை மகனே, நான் சீக்கிரமே சாக போகிறேன், நீ அவங்களெல்லாம் கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தன் கணவனோட காலடியிலேயே அவங்க உயிர் பிரிந்தது அப்படின்றத சொல்றாங்க. அக்காவின் கணவர் வந்து ரொம்ப தனிமையை வந்து உணர்ந்தாரு அப்படின்றாங்க. அப்போ இவங்க விஷ்ணுவும் அக்காவின் கணவரும் ஒன்றா வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து அக்காவின் கணவர் வந்து சொன்னாராம், ரோமாவின் படத்தை பார்த்துட்டு, நீ ரொம்ப சாமர்த்தியமாக என்னை தனிமையில் தவிக்க விட்டுட்டு நீ ரொம்ப சீக்கிரமாக போயிட்ட, ஆனால் நீ வந்து இன்னமும் தனிமையில் இருக்க முடியாது, நான் சீக்கிரமே உன்னோட வந்து சேர்ந்து கொள்ள போகிறேன் அப்படின்றத அவர் சொன்னாராம். இப்படி அவர் சொல்லும்போது அக்கா கணவர் நல்ல உடல்நிலையில் தான் இருந்தார், அவருக்கு எந்த ஒரு நோயும் இல்லை, ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்தார் அப்படின்றத விஷ்ணு வந்து சொல்கிறாங்க. அதிசயமான முறையில் சீக்கிரமே அவர் வந்து மரணத்தையும் தழுவிட்டார் அப்படின்றதே சொல்கிறாங்க. யோகானந்தர் வந்து ரோமாவும் அவரோட கணவரும் உயிர் நீத்ததை இந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அத்தியாயம் 23. நான் பல்கலைக்கழக பட்டம் பெறுகிறேன். முகுந்தன் வந்து அதிகப்படியான நேரங்களை ஆசிரமத்திலே வந்து கழிக்கிறாங்க. கல்லூரிக்கு போகிறதே ரொம்ப அரிதாக வந்து இருக்கு. அதனால அவரோட பேராசிரியர் வந்து சொல்கிறாங்க, தத்துவ சாஸ்திரத்தில் உன் பாடப்புத்தக பயிற்சிகளை நீ ரொம்ப அலட்சியம் செய்கிற, தேர்வுகளில் தேர்ச்சி பெறதுக்கு உழைப்பற்ற உள்ளுணர்வை மட்டும் நம்பி இருக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை, அது உனக்கு நல்ல பலன்களையும் தராது, நீ ஒழுங்காக முறையாக கல்வி பயிற்சியில் ஈடுபட்டால்தான் உன்னால் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர முடியும். நீ வந்து எப்பயும் போல் ஏதாவது ஒரு ஃப்ளூக்கில் நீ வந்து பாஸ் ஆயிடலாம் அப்படின்லாம் நீ எதிர்பார்க்காத, நீ எப்படி பரீட்சையில் தேர போகிற அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாராம். முகுந்தனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி நம்ம வந்து பயிற்சி பெறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஏன்னா அதிகப்படியான நேரங்களை ஆசிரமத்தில் கழிக்கிறாரு. ரொம்ப நேரம் வந்து குறைவாக தான் இருக்குது அவருக்கு. மற்ற படிப்புகளை பற்றி அவர் யோசிக்கவும் அந்த பாடங்கள் நடத்தும் போது அங்கே போகிறதுக்கும் அவர் வந்து ரொம்ப குறைவான நேரங்களை தான் வந்து அவர் வந்து செலவழிச்சிருக்காரு. ஆனால் பரீட்சையும் வந்து நெருங்கிட்டே இருக்குது, இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. இந்திய
பல்கலைக்கழகங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, பட்டப்படிப்பில் நம்ம வந்து ஒவ்வொரு தேர்வு எழுதுவோம் இல்லையா, அந்த எல்லா தேர்வுலையுமே ஒரு மாணவன் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஏதாவது ஒரு தேர்வில் அவன் தேர்ச்சி பெறாவிட்டால் அவன் எல்லா தேர்வுகளையும் மறுபடியும் எழுதணும் அப்படின்றாங்க. அடுத்த வருடமும் எல்லா தேர்வுகளையும் அவன் எழுதணும். இது வந்து அவருக்கு அதிகப்படியான கலக்கத்தை வந்து ஏற்படுத்துது. இவர்கிட்ட எல்லா பேராசிரியர்களும் ரொம்ப அன்பாக தான் நடந்துப்பாங்க. ஆனால் தத்துவ சாஸ்திரத்தில் உள்ள ஒரு பேராசிரியர் மட்டும் இவர்கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாங்க. அதனால இவர் ஒரு யுக்தியை வந்து கையாளுறாராம். என்ன பண்ணுறாருனா, தேர்வு எழுதும் போது இவரோட பேரை வந்து குறிப்பிடாமல் அவங்க எண்கள் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த எண்களை மட்டும்தான் அதில் எழுதுவார். ஸோ அப்படி எழுதுறதுனால இது யாரோட பேப்பர் அப்படின்றது அவருக்கு தெரியாததுனால ஓரளவுக்கு மார்க்கை வந்து அவர் போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் வந்து எங்கே உன்னோட பேப்பரே காணுமே, நீ என்ன இப்போ தேர்வுக்கு வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தனை கூப்பிட்டு கேட்குறாங்களாம். அப்போ முகுந்தன் வந்து சொல்கிறாரா, இல்லையே நான் தேர்வு எழுதுனேனே அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். இல்லை உன்னோட பேப்பரே நான் திருத்தும் போது பார்க்கலையே அப்படின்னு சொல்லும் போது, இருங்க நானே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா பேப்பரையும் எடுத்து பார்க்கும்போது அந்த எண் எழுதப்பட்ட பேப்பரை வந்து காட்டி இதுதான் என்னோட பேப்பர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அதில் பார்த்தா அவர் வந்து எல்லாத்துக்கும் என்ன மார்க் கொடுக்கணுமோ அந்த மார்க் கொடுத்துருக்காங்க. அதனால அவர் வந்து அந்த தேர்வில் தேறிடுறாரு. அவர் அந்த மாதிரி தேர்வில் வந்து ஜெயித்ததுனால அவர் அந்த வருடத்திற்கு எழுத வேண்டிய இறுதி தேர்வுகளை எழுதுறதுக்கு தேர்ச்சி பெறாரு. அதனால நீ எழுதலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனாலும் இதே போக்கில் நீ வந்து தேர முடியாது, நீ அடுத்த தடவை எப்படி பரீட்சை எழுதி பாஸ் ஆகிற அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு சவால் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே இவர் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கலக்கத்தோடையே ஆசிரமத்திற்கு வழக்கம்படி அவர் போகிற மாதிரி போகிறாரு. இவரோட வழக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தினசரியுமே காலை 9:30 மணிக்கு சைக்கிளில் வந்து எடுத்துக்கிட்டு இவர் வந்து கிளம்புறாரு. கையில் வந்து குருவுக்கு காணிக்கையாக பூந்தோட்டத்திலேருந்து பூக்களை எல்லாம் பறிச்சுட்டு எடுத்துகிட்டு போவாராம். அதுக்கப்புறம் அதை வந்து குருதேவர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கல்லூரிக்கு போவாங்க. குருதேவர் அப்போ என்ன சொல்லுவாங்களாம், மதிய உணவுக்கு நீங்கள் வா அப்படின்னு சொல்லியிருப்பாராம். உடனே இவர் என்ன பண்ணுவார்னா, கல்லூரிக்கு போயிட்டு மதிய உணவுக்கு அப்புறமா திரும்பி கல்லூரிக்கு போகணும். ஆனால் அப்படி போகாமல் மதிய உணவுலேருந்து அப்படியே ஆசிரமத்தில் வந்து தங்கிடுவார். சில நாள் இரவும் அங்கே தங்கிடுவார். இந்த மாதிரி தான் அவரோட வழக்கம் வந்து போயிட்டே இருக்கு. அவருக்கு மிகவும் பிடித்தமானது எதுனா, கல்லூரி பாடங்களை எல்லாம் கேட்கறதுக்கு பதிலாக ஸ்ரீ யுக்தேஸ்வரரோட அறிவு செறிந்த சொற்பொழிவுகளை கேட்பதும் ஆசிரம கடமைகளில் உதவியாக இருக்கிறதுலையும் நேரத்தை கழிக்கிறது தான் மிகவும் பிரியமானதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதே மாதிரி இவர் வந்து வழக்கம் போல் அங்கே ஆசிரமத்துக்கு போயிட்டு ராத்திரி 11 மணி போல் அவரோட இல்லத்திற்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களாம். கிளம்பும்போது குருதேவர் வந்து அவரை நிறுத்திட்டு கேட்குறாங்களாம், உன்னோட பரீட்சைக்கு நீ வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்களாம். உன்னுடைய பரீட்சை எப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு குருதேவர்கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் 5 நாட்களில் பரீட்சை வந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. குருதேவர் சொல்கிறாராம், நீ அதற்கு தயாராக இருக்கிற அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். காலனியை வந்து போடாமல் அப்படியே அவர் வச்சுட்டு, நான் எப்படி தயாராக இருப்பேன்னு சொல்கிறீங்க, நான் என்னோட மிகுதியான காலங்களை இங்கே தானே கழித்திருக்கேன், கல்லூரிக்கு நான் போகவே இல்லை, கொஞ்சம் கூட படிக்கவே இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி நான் தேர்ச்சி பெறுவேன், தயாராக இருக்கிறேன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதற்கு யுக்தேஸ்வர் வந்து சொன்னாராம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கண்டிப்பாக தேர்வு எழுதணும், நல்ல முறையில் தேர்வு எழுதணும், நீ தேர்ச்சி பெறணும் அப்படின்னு வந்து சொன்னாராம். இவருக்கு முகுந்தனுக்கு ஒன்றுமே புரியலையா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் மேலும் யுக்தேஸ்வர் வந்து சொல்கிறாரு, நீ படிக்கலை, இல்லை சில காரணங்களை காட்டி நீ தேர்வு எழுதாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்களாம். ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நீ ஆசிரமத்திலேயே உன் பொழுதை கழித்ததுனால தான் நீ தேர்வில் வந்து தேர்ச்சி பெறலை, நீ வாழ்க்கையில் வந்து முன்னேறலை, அந்த மாதிரி யாரும் வந்து சொல்லக்கூடாது. இங்கே நீ சிறந்த ஞானங்களை பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக தேர்வுலையும் நீ வந்து சிறந்த மதிப்பெண்களையும் பெறணும், நீ தேர்ச்சி பெறணும் அப்படின்றத அவர் சொல்கிறாங்களாம். இவருக்கு வந்து ரொம்ப கலக்கத்தோடவே ரொம்ப அழுகையும் வருதான் இவருக்கு. எப்படி நம்ம தேர்வும் எழுதணும்னு சொல்கிறாரு, தேர்ச்சி அடையணும்னு சொல்கிறாரு, இன்னும் 5 நாள் தான் இருக்குது, நான் எவ்வளோ விஷயத்தை தான் வந்து படிக்க முடியும், நினைவு வச்சுக்க முடியும், இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனையாக இருக்குது. மனம் வந்து கலங்குது, ரொம்ப கண்களில் தண்ணி வருது. அந்த இரவையும் அவர் வந்து ரொம்ப அமைதியற்ற முறையிலே வந்து கழிக்கிறாரு. அடுத்த நாள் காலை இவருக்கு வந்து காணிக்கையாக சில பூக்களை எல்லாம் பறித்துட்டு குருதேவர்கிட்ட கொடுக்க வராங்க. அப்போ குருதேவர் வந்து சொல்கிறாங்களாம், நீ ஏன் இவ்வளோ கலக்கத்தோட மன வருத்தத்தோடு இருக்க, உனக்கு தேவையான உதவியை அந்த பராசக்தி உனக்கு வழங்குவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். நீ கண்டிப்பாக தேர்ச்சியும் அடைவ அப்படின்னு அவர் சொல்கிறாராம். இவரோட சொற்களை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்ததான். ஆனாலும் ஒரு சின்ன தயக்கம் வந்து இருக்கும்போது இவர் சொன்னாரா, ஏன் உனக்கு பராசக்தி மேலே நம்பிக்கை இல்லையா, என்னோட வாக்கின் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். கேட்கும்போது இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு இது நாள் வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களை வந்து பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் பராசக்தி என்னை வந்து கைவிட்டதில்லை, கண்டிப்பாக எனக்கு அவங்க அருள் புரிவாங்க, உங்கள் வாக்கு மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து சொன்னாராம். அதுக்கப்புறமா சொல்லிட்டு இவங்க கல்லூரிக்கு போகிறாங்க. கல்லூரிக்கு போகும்போது அவருக்கு ஏதோ ஒரு உத்வேகம் வந்து ஏற்பட்டதாக இருக்குது. கண்டிப்பாக கடவுளோட அருள் வந்து நமக்கு இருக்கும், இந்த தேர்ச்சியில் வெற்றி பெறதுக்கு யாராவது நமக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டே போகிறாராம்.
அப்போ முகுந்தனோட அறையில் ரமேஷ் சந்திர தத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து தங்கியிருக்கான். அந்த பையன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு பையனாக இருப்பானா. அவன் தான் வந்து சிறந்த மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்லூரியிலே வந்து சொல்லுவாங்களாம். அவன் நமக்கு உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, நம்ம வந்து அவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டே இருக்காராம். ஆனால் இவர் வந்து ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. ஏன்னா அவன் வந்து நல்லா படிக்கிற பையன், அவன் படிக்கிறதுக்கே நேரம் பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல. அதனால எப்படி நமக்கு உதவுவாங்கிற ஒரு தயக்கம் இருக்குது. அப்போ வந்து எதுக்கும் நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீ வந்து பரீட்சை எழுதுறதுக்கு உதவி செய்ய முடியும் அப்படி முகுந்தன் வந்து கேட்குறாரு. கேட்ட உடனே நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். பல மணி நேரங்கள் வந்து அவரோட அறையில் உட்காந்து அவருக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுக்குறானாம். இலக்கியங்கள், அதுக்கப்புறம் தத்துவ பாடங்கள், வங்காள பாடங்கள், அந்த மாதிரி எல்லா பாடங்களையும் அவருக்கு வந்து ஓரளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எந்த பாடங்களில் எந்த வினாவிடைகளையெல்லாம் அவர் சொல்லி கொடுக்குறாரோ அதே வினாவிடை அந்த பரீட்சையிலையும் வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு தெய்வீக அருளினால தான் நடக்குது அப்படின்றத அவர் வந்து நினைக்கிறாரு. இது முக்கியமாக இருக்கும், இந்த கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, நீ இதை படிச்சுக்கோ அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்களாம். அவங்க சொல்கிறத மட்டும் அவர் படிச்சுட்டு போவாராம். உடனே அதை வந்து கிரகிச்சு அதை வந்து பரீட்சையிலையும் அவர் வந்து எழுதுறதுக்கு உதவியாக இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆங்கில இலக்கிய பரீட்சை வந்து எழுதுறாரு. எழுதும்போது அந்த பையன் என்ன சொல்லி கொடுத்தானோ அதே வினாக்கள் தான் வந்திருக்கு. இவர் ரொம்ப ஆர்வமாக எழுதிட்டாரு. எழுதி முடிச்சுட்டு அவங்க அறைக்கு வரும்போது தான் அவர் யோசிச்சாரு. ஒரு கேள்வி வந்து அவர் மாற்றி எழுதிடுறாரு. மாற்றி எழுதுறதுனால 33 மதிப்பெண்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனால் தேர்ச்சி பெறணும் அப்படின்னா 36 மதிப்பெண்கள் வாங்கணும். ஸோ 3 மதிப்பெண்கள் குறைவால் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு கலங்குது. உடனே ஓடி போய் ஆசிரமத்தில் இருக்க குருதேவரை போய் சந்திச்சு, நான் இந்த தடவை தேர்வனான்னு எனக்கு தெரியல, உங்களோட நம்பிக்கையை வந்து நான் குலைச்சிட்டேன், எங்கள் அப்பாவோட நம்பிக்கையை குலைச்சிட்டேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு மடத்தனம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டமாக சொல்கிறாராம். அவர் கண்கள்லாம் கலங்கிருந்தான். அப்போ வந்து குருதேவர் சொல்கிறாராம், இல்லை, இறையருள் உனக்கு கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக நீ வந்து தேர்ச்சி அடைவ, நீ தைரியமாக இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். இருந்தாலும் இவருக்கு அது எப்படி முடியும், நான் 33 மதிப்பெண்கள் தானே வாங்க முடியும், நான் எழுதுனதே அவ்வளோதானே, இதில் எப்படி கூடுதலாக மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனையோடய போகிறாராம். அப்போ இவர் விடுதியில் அவரோட அறைக்கு போகும்போது பக்கத்து அறையில் வந்து ஒரு மாணவன் சொன்னானா, ஆங்கில இலக்கியத்துக்கு இந்த தடவை 33 மதிப்பெண்கள் எடுத்தாலே பாஸ் ஆயிடலான்னு சொல்லியிருக்காங்க, இந்த வருஷம் தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க, உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு வேற ஒரு பையன்கிட்ட கேட்டுட்டு இருக்கானா. இதை வந்து இவர் காதில் வாங்கின உடனே ரொம்ப ஒரு ஆனந்தத்தில் துள்ளி குதிச்சாராம். என்ன சொன்ன, நீ சொல்லு, திருப்பி சொல்லு, 33 மதிப்பெண்கள் எடுத்தா போதுமா, தேர்ச்சி பெறலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பாக வந்து கேட்குறாராம். ஆமாம், இந்த வருஷம் தான் கொண்டு வந்திருக்காங்க, 33 மதிப்பெண்கள் எடுத்தா போதும் அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. குருதேவர் மேலேயும் வந்து குருதேவருக்கு மனசுலே வந்து அவர் நன்றி வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டாராம். ரமேஷ் கிட்ட தான் வந்து எப்பயுமே என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரான். ஆனால் ரமேஷ் வந்து ரொம்ப வந்து பிஸியாக இருந்ததுனால அவர்கிட்ட பேசவே முடியலையா முகுந்தனால். அதனால வங்காள மொழி தேர்வுக்கு என்ன படிக்கணும் அப்படின்றதே தெரியலையா. அவருக்கு எந்த பக்கத்தை தோணுதோ அந்த பக்கமெல்லாம் திருப்பி படிச்சுட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் சரி நம்ம போகலாம், பரீட்சைக்கு நேரம் ஆயிடுச்சு, தேர்வு அறைக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ரமேஷ் வந்து கூப்பிட்டாராம். முகுந்தா இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டாராம். அப்போ இவரோட போயிட்டு இருந்தவங்கலாம், ரமேஷ் கூப்பிட்றான், நீ போகாத, போனேன்னா ரொம்ப லேட் ஆயிரும், வா நம்ம பரீட்சைக்கு போகலான்னு சொல்லி சொல்கிறாங்களாம். ஆனால் முகுந்தன் வந்து இல்லை, இரு, அவன் ஏதோ கூப்பிட்றான், நான் என்னன்னு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அந்த கடைசி நிமிடத்தில் 2 கேள்விகளை பற்றி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் வந்து படிச்சுக்கோ, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாராம். அவர் சொன்ன மாதிரியே அந்த கேள்விகளையும் அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்றாங்க. அவர் வந்து மனதால் அவருக்கு யாரெல்லாம் நல்லா வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வாழ்த்து வந்து சொன்னதாகவும் நன்றி சொன்னதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 2 கேள்விகள் வந்து எழுதிடுவார். 3வது கேள்வி வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா, உன்னை மிகவும் ஊக்கப்படுத்திய மனிதரின் வாழ்க்கையை பற்றி வங்காள மொழியில் ஒரு கட்டுரை எழுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்களாம். இவர் வந்து ஸ்ரீ யுக்தேஸ்வரரை பற்றி பக்கமாக எழுதுனதாக குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தத்துவ சாஸ்திரத்தில் புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசியமே இல்லாத மாதிரி அவருக்கு தோணுனது, இது நாள் வரைக்கும் குருதேவர் மூலமாக அவர் கற்றுக்கொண்டது எல்லாத்தையும் அவர் வந்து எழுதினாராம். இதில் தான் வந்து அதிக மதிப்பெண்கள் அவர் பெற்றிருந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மற்ற பாடங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது தத்துவ சாஸ்திரத்தில் தான் அதிகப்படியான மதிப்பெண்களை பெற்று அவர் தேர்ச்சி அடைந்திருந்தார் அப்படின்றாங்க. எல்லா பாடங்கள்லையும் தேர்ச்சி பெற்று அவர் வந்து ஒரு பட்டதாரியாக வந்து ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. சுயநலம் இல்லாமல் ரமேஷ் பையன் இவருக்கு சொல்லி கொடுத்தான் இல்லையா, அந்த பையனும் அதிக மதிப்பெண்கள் எடுத்து அந்த கல்லூரியிலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றிருக்காரு அப்படின்றதையும் இவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஒரு வழியா 1915ஆம் ஆண்டு
ஜூன் மாதம் கல்கத்தாவில் பல்கலைக்கழகத்திலிருந்து அவருக்கு வந்து பட்டம் வந்து கொடுக்குறாங்க. அந்த பட்டத்தை வாங்கிட்டு அவரோட குருவான யுத்தேஸ்வரரோட திருவடியில் வந்து அவர் வந்து விழுந்து வணங்குறாராம். அவரோட ஜீவனிலிருந்து தனக்குள் பாய்ந்து கொண்டிருக்கும் எல்லா ஆசிகளுக்கும் நன்றி கூறினேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதோட இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. அத்தியாயம் 24. நான் சுவாமி பரம்பரையில் சன்னியாசி ஆகிறேன். முகுந்தனோட தந்தையாருக்கு என்ன ஆவல் அப்படின்னா, பட்டம் பெற்றுட்டாரு பையன். தன்னோட பணியான வங்காளநாத்பூரில் ரயில்வேல ஒரு உயர் அதிகாரி பதவிக்கு அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஆனால் முகுந்தனுக்கு அதில் வந்து இஷ்டம் கிடையாது. முகுந்தன் வந்து தான் ஒரு சன்னியாசியாக ஆகணும், அதுதான் என்னோட எண்ணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அப்பாவுக்கிட்ட இதே மாதிரி ரொம்ப நாள் மறுத்து பேச முடியாது அப்படிங்கிறத உணர்றாரு. உடனே குருதேவர்கிட்ட போயிட்டு, எனக்கு சன்னியாசம் நீங்கள் வழங்கணும், சுவாமி பரம்பரை சன்னியாசம் தந்தருள மாட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிறிது மௌனத்திற்கு அப்புறமாக யுத்தேஸ்வர் வந்து சொல்கிறாரு, நான் உனக்கு சன்னியாச தீட்சை நாளைக்கு தரேன் அப்படின்றத சொல்கிறாங்க. லாகிரி மகாசயர் அடிக்கடி வந்து சொல்லுவாங்களாம், நீ உன் வாழ்க்கையின் வசந்த காலம் எனும் வாலிப பருவத்தில் கடவுளை அழைக்காவிடில் குளிர்காலம் எனும் முதுமை பருவத்தில் அவர் வரமாட்டார் அப்படின்றத அவங்க வந்து சொல்லுவாங்களாம். முகுந்தனுக்கு இளமையிலேயே தான் சன்னியாசி ஆகணும், இந்த லௌகீக வாழ்க்கையில் வந்து ஆர்வம் இல்லாமல் அவர் வந்து ஆன்மீக பாதையை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு சன்னியாசி ஆகணுங்கிற அந்த எண்ணம் வந்து இளமை பருவத்திலேயே அவர் மனதில் குடிக்கொண்டிருந்த ஒரு விஷயமா இருந்ததுனால இவரும் யுத்தேஸ்வரரும் உடனே அவருக்கு சன்னியாசம் தரதுக்கான அனுமதியை வந்து வழங்கினார். அப்போ முகுந்தன் வந்து சொல்கிறாங்க, ஒரு நாளும் என் வாழ்க்கையில் கடவுளுக்கு இரண்டாவது இடம் அளிப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் நினைக்கவே முடியாத ஒன்று அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான் பேரண்டத்தின் ஒரே உரிமையாளர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மனிதனின் ஒவ்வொரு பிறவியிலும் அவன் மீது அருட்கொடைகளை மௌனமாக பொழிபவர் இறைவன் ஒருவர் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. வந்து சொல்கிறாங்க, மறுநாள் காலை நான் வந்து குருதேவரை போய் பார்க்க போனேன். அந்த நாள் வந்து என் வாழ்க்கையில் என்றுமே மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சூரியன் வந்து பளிர்னு ஒளி வீசி கொண்டிருந்தது. அன்று வந்து வியாழக்கிழமை அப்படின்றதையும் அவர் ஞாபகம் வச்சு எழுதியிருக்காரு. ஜூலை 1915 நான் கல்லூரியிலிருந்து பட்டம் பெற்று சில வாரங்களே கழிந்திருந்த தருணம் தான் அது. செராம்பூர் ஆசிரமத்தின் உள்ளிருந்த பால்கனியில் குருதேவர் ஒரு புது வெள்ளை பட்டு துணியை சன்னியாசிகளுக்கே உரிய காவி வண்ணத்தில் நனைத்து எடுத்து வைத்திருந்தார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த துணி உலர்ந்த பின்னர் அதை ஒரு துறவியின் உடையாக என் உடலை சுற்றி என் குரு அணிவித்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. குருதேவர் வந்து சொல்றாராம் முகுந்தன் கிட்ட, ஒரு நாள் நீ மேலை நாடுகளுக்கு போவாய், அங்க பட்டு துணியை அதிகம் விரும்புவார்கள். வழக்கமாக பருத்தி துணிக்கு பதிலாக நான் இதை உனக்கு ஒரு அடையாளமாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் சன்னியாசிகள் ஏழ்மையை குறிக்கோளாக தழுவுவதால் பட்டு துணி வந்து அணிந்த சன்னியாசி ஒரு அபூர்வமான காட்சியாகத்தான் அங்கே இருக்கும். இருப்பினும் ஒரு யோகி சில சூட்சமமான சரீர மின்னோட்டங்களை தக்க வைத்து கொள்ளும் சக்தி வந்து இந்த பட்டு துணிக்கு இருக்கு, பருத்தி துணியில அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் யுத்தேஸ்வர் வந்து சொல்றாராம், நான் சடங்குகளை வெறுப்பவன், அதனால உன்னை சடங்கற்ற முறையில் சுவாமி ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். சடங்குகள்லாம் எதுவுமே இல்லாததுனால அவர் நேரடியாக உனக்கு நீயே ஒரு நல்ல பெயரை தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாம். அப்போ திடீர்னு அவர் மனதில் தோன்றின பேர் தான் யோகானந்தா அப்படிங்கிறது. நான் யோகானந்தா அந்த பேரையே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாராம். அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவனுடன் ஐக்கியமாவதன் மூலம் அடையும் ஆனந்தம் அப்படின்னு தான் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே இவர் வந்து குருதேவர் சொல்கிறாங்களாம், அப்படியே ஆகட்டும், முகுந்தலால் கோஷ் என்ற உனது குடும்ப பெயர் மறைந்து இனி நீ சுவாமி பரம்பரையில் கிரி பிரிவை சேர்ந்த யோகானந்தா என்றே அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பெயரை யுத்தேஸ்வரர் சரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஸ்ரீ யுத்தேஸ்வருக்கு முன்னால முகுந்தன் வந்து மண்டியிட்டு வணங்குறாரு. அப்ப யுத்தேஸ்வரர் முதல் தடவையாக எழுந்திரு யோகானந்தா அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த பெயரை கேட்டதும் அவரோட இதயத்துல நன்றி உணர்வு பெருக்கெடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. முகுந்தா என்னும் சிறுவன் ஒரு நாள் துறவி யோகானந்தாவாக மாற வேண்டும் என்று எவ்வளவு பிரியத்துடனும் அயராமலும் அவர் உழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து யோசிச்சு பார்க்கிறாராம். நான் மகிழ்ச்சியுடன் ஆதி சங்கரரின் நீண்ட சமஸ்கிருத தோத்திரத்திலிருந்து சில அடிகளை பாடினேன் அப்படின்னு சொல்றாங்க. சமஸ்கிருத தோத்திரம் என்ன அப்படின்னா, மனமல்ல அறிவல்ல அகங்காரமும் உணர்வும் அல்ல, வானல்ல வையமல்ல நான் உலோக கனியும் அல்ல, நானே அவன் நானே அவன், நன்னருள் பெற்ற ஆத்மாவே நான்,
பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை சாதி குலம் ஏதுமில்லை அம்மையும் இல்லை அப்பனும் எனக்கில்லை நானே அவன் நானே அவன் நன்னருள் பெற்ற ஆத்மாவே நான் சிறகடிக்கும் சிந்தனையையும் கடந்தே சீருருவம் அற்ற அருவமே யான் அனைத்துயிரின் அங்கமெல்லாம் ஊடுருவி யான் நிற்பேன் பந்தமெனும் பயமேதும் எனக்கிங்கில்லை நான் சுதந்திரன் என்றுமே நான் சுதந்திரன் நானே அவன் நானே அவன் நன்னொருள் பெற்ற ஆத்மாவே நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து அவர் பாடினாராம். ஒவ்வொரு சுவாமியும் புராதன காலத்திலிருந்தே பாரதத்தின் மதிக்கப்பட்டு வரும் ஒரு துறவு முறையை சேர்ந்தவர் ஆவார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. துறவரத்தில் நுழைவதற்கு தகுதியாக ஏற்கனவே சுவாமியாகி இருப்பவர்களிடமிருந்து தான் தீட்சை பெறணும் அப்படின்ற ஒரு நியதி வந்து இருந்திருக்கு. துறவியானவங்க ஏழ்மை தூய்மை தலைவர் அல்லது ஆன்மீக அதிகாரத்திற்கு கீழ்ப்படிதல் போன்ற விரதங்களை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அநேக விதங்கள்ல கத்தோலிக்க கிறிஸ்தவ துறவு முறை இருக்கு இல்லையா, அது வந்து புராதன சுவாமி பரம்பரை விதிமுறைகளை ஒத்திருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எப்பயுமே ஒரு துறவி யாராரு அப்படின்னா அவங்க வந்து தன்னோட பேருக்கு முன்னாடி சுவாமி அப்படின்ற பேரை வந்து வச்சுப்பாங்க. அது போக அந்த சுவாமி பரம்பரையின் தசநாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 உப பிரிவுகள் இருக்குமா. அந்த உப பிரிவுகளில் ஒன்றையாவது அவர்களுக்கு பின்னால, அதாவது சுவாமி அவங்களுக்கு தேர்ந்தெடுத்த பெயர் பின்னாடி அந்த தசநாமிகள் அதுல ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்றாங்க. அந்த 10 பட்ட பெயர்கள் என்ன அப்படின்னா கிரினா மலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸ்ரீ யுத்தேஸ்வரர் கிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து சொல்றாங்க. அவரை தொடர்ந்து நானும் அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் ஆகிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மற்ற பிரிவுகள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகரம், அதுக்கு பொருள் வந்து கடல். அப்புறம் பாரதி அப்படின்னா பூமி, பூரி நிலப்பரப்பு அப்படின்னு அர்த்தம். சரஸ்வதி இயற்கையின் ஞானம் அப்படின்னு அதுக்கு பொருள். தீர்த்தான் ஒரு பேரு, அது வந்து யாத்திரை ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆரண்யா காடு அப்படின்னு பொருள். இந்த மாதிரி சில தசநாமிகளின் பெயர்களை அவங்க வந்து அதுக்கு பின்னாடி வந்து வச்சுப்பாங்களாம். ஸோ அந்த பரம்பரையிலேருந்து அவங்க வந்திருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஒரு சுவாமியின் துறவர பெயர் சாதாரணமாக ஆனந்தா என்பதில் முடிவது ஒரு குறிப்பிட்ட பாதை அல்லது நிலை அல்லது தெய்வீக குணப்பண்பு, அறிவு, பிரித்தறியும் விவேகம், பக்தி, சேவை, யோகம் இவை ஏதேனும் ஒன்றின் மூலமாக முக்தி அடைய அவரது விருப்பத்தை குறிக்கும். அவரது பட்டப்பெயர் இயற்கையுடனான இசைவை குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. யுத்தேஸ்வரர் வந்து ஒரு சுவாமி மற்றும் யோகி என்ற 2 தன்மைகளையும் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் குறிப்பிடுறாரு. இதுல சுவாமினா என்ன, யோகினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சுவாமி என்பவர் ஒரு துறவு வழிமுறையை கைக்கொண்டு முறைப்படி சன்னியாசியானவர் தான் வந்து சுவாமி அப்படின்றோம். சாமி என்பவர் எப்போதும் யோகியா இருந்தாகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ யோகி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தெய்வீக ஞானம் அடைய யோக முறைகளை விஞ்ஞான ரீதியாக ஒரு நெறிமுறையுடன் அனுசரிப்பவர் யாராக இருந்தாலும் அவரை வந்து நம்ம யோகி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றாங்க. இந்த யோகி அப்படிங்கிறவர் திருமணம் ஆனவராகவோ அல்லது ஆகாதவராகவோ இருக்கலாம். உலக பொறுப்புகள் உள்ளவராகவோ அல்லது சம்பிரதாய சமய தொடர்பு உள்ளவராகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சுவாமி என்பவர் வறண்ட பகுத்தறிவின் வழியே ரொம்ப தீவிரமான துறவு முறையை அனுசரிப்பவராகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு யோகி தன்னைத்தானே திட்டவட்டமான படிப்படியான செயல்முறைகளில் ஈடுபடுத்துவதன் மூலம் உடலும் மனமும் ஒழுங்குபடுத்துகிறவர் அப்படின்றாங்க. அவர் கண்டிப்பா உடலையும் மனதையும் ஒத்திசைத்து ஒழுங்குபடுத்தி வாழக்கூடிய ஒருவரை தான் வந்து யோகி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இப்போ சொல்லக்கூடிய எல்லாமே, அதாவது சமயமாக இருக்கலாம், இல்லைன்னா தத்துவ ரீதியாக செய்யக்கூடிய பயிற்சிகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது எல்லாத்தையும் எதை குறிக்குது அப்படின்னா ஒரு மன ஒழுக்கம் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத தான் எல்லாமே குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்றாங்க. அதை சுத்தப்படுத்துறதுக்கு தான் பல வழிமுறைகளை வந்து கையாளுறாங்க அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. யோகத்தில் பலதரப்பட்ட வெறும் சரீர செயல்முறைகள் கூட உளவியல் ரீதியாக உடலை சுத்தப்படுத்தும் முறைதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது சாதாரண உடற்பயிற்சியாக இருக்கலாம், இல்லைன்னா சுவாச பயிற்சியாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா அதோட இறுதி நிலை என்னன்னா மனம் வந்து ஒழுக்கம் அடையணும், அதுதான் அதோட இறுதி நிலை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனதையும் உடலையும் பூர்ணமாகவும் பொருத்தமாகவும் கேள்விக்கு இடமின்றி ஒருங்கிணைக்கும் ஒரு முறை அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடலும் மனமும் என்னைக்குமே ஒத்திசைவா இயங்கணும், அது இயங்குறதுக்கு உதவக்கூடியது தான் யோகம் அப்படின்றத சொல்றாங்க. அத்தியாயம் 25. அண்ணன் அனந்தாவும் தங்கை நளினியும். ஒரு நாள் யோகானந்தர் வந்து ரொம்ப ஆழமான ஒரு தியானத்தில் இருக்கும்போது உள்ளுணர்வா ஒரு விஷயம் வந்து தோணுது. என்ன அப்படின்னா அனந்தா உயிரோடு இனிமேல் இருக்க போவதில்லை, இந்த பிறவிக்கான வினை கணக்கு முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுதான்.
யோகானந்தர் வந்து சந்நியாசம் வாங்கி கொண்ட சில நாட்களுக்குள் அண்ணன் அனந்தாவோட விருந்தாளியாக அவர் ஊரான கோரக்பூருக்கு போயிருக்காங்க. கோரக்பூரில் தான் வந்து அனந்தா பிறந்திருக்காரு. திடீரென்று ஏற்பட்ட ஒரு நோய் அவரை வந்து படுக்கையில் தள்ளிடுது. ரொம்ப பிரியமாக யோகானந்தர் வந்து அவருக்கு பணிவிடைகள்லாம் செய்கிறாங்க. ஆனாலும் அவரோட உடலில் வந்து ஒரு முன்னேற்றமுமே ஏற்படலை. அந்த ஊர்க்காரங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சந்நியாசம் வாங்கிட்டதுனால இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரை வந்து ஊருக்கு போகணுங்கிற மாதிரி கட்டாயப்படுத்துகிறாங்க. ஸோ அண்ணனை அந்த உறவுக்காரங்கக்கிட்ட விட்டுட்டு இவர் வந்து பயணம் மேற்கொள்கிறாரு. அதனால இவர் மனம் வந்து அண்ணனை வந்து எப்படி இருப்பார், அண்ணாக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையிலே இருக்குது. மனம் வந்து ரொம்ப வருத்தத்தில் வந்து இருக்குது. இவர் வந்து கடல் பயணம் வந்து மேற்கொள்கிறாரு. பர்மா, சீனா கடல் வழியாக ஜப்பானுக்கு வந்து யோகானந்தர் போயிட்டுருக்காங்க. யோகானந்தரோட மனம் வந்து ரொம்ப பாரமாக இருக்குது. அதனால அவர் எங்கேயுமே சுற்றி பார்க்குறதுக்கு போகவே இல்லையா. இந்தியாவிற்கு திரும்பும் பொழுது கப்பல் ஷாங்காயை அடைந்தது அப்படின்றாங்க. அங்கே கப்பல் மருத்துவர் ஒருத்தர் இருக்காரு. வந்து ஒரு கடைக்கு போகலாம் வா, நீ வந்து கப்பல்லே உட்காந்துட்ருக்க, நீ வருத்தப்பட்டு இருக்கிறதுனால உங்கள் அண்ணனுக்கு ஏதாவது ஆக போதா, அதனால நீ வா, நீ அதை பற்றி கவலைப்படாத, உங்கள் அண்ணன் ரொம்ப நலமோடு இருப்பார், நம்ம போய் அவரை பார்க்கலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து தேத்திட்டு, நீ இப்படியே கப்பல்லே இருந்தேன்னா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்ப, வா கொஞ்சமாக நம்ம நடந்து போயிட்டு ஏதாவது ஒரு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். யோகானந்தரோட தந்தைக்கும் அப்புறம் அக்காவுக்கும் சில பொருட்களை எல்லாம் வாங்குறாரு. வாங்கும்போது அண்ணனோட ஞாபகமும் வருது. சரி அண்ணனுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த பொருளை அவர் ஆசையாக பார்த்துட்டு இருக்கும் போதே அதுக்கு அவரோட கையில் வந்து தவறி விழுது. தவறி விழுந்தோடனே அதை குனிந்து எடுக்கிறாரு. எடுக்கும் போது அவருக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது. அனந்தா இறந்துட்டான், அனந்தாவோட ஆத்மா வந்து சென்று இறைவனை அடைய போகுது அப்படின்றத உணர்றாரு. உணர்ந்த உடனே அவர் ரொம்ப கண்ணீர் பெருக்கெடுத்து அழுகிறாராம். அழுத உடனே இவர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ரா கேட்குறாங்க. இல்லை என்னோட அண்ணா வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எந்த தகவலுமே வராமல் நீயா ஏன் இதெல்லாம் பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் அந்த கப்பல் வந்து இந்தியாவை போய் அடையுது. இந்தியாவை போய் அடைஞ்சு அவங்க அங்கே இறங்கும் போது விஷ்ணுங்கிற யோகானந்தரோட தம்பி, கடைசி தம்பி அவர் வராரு. வந்த உடனே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அண்ணா தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ரொம்ப கவலை அதிகமாகுது. அப்போ மிஸ்ராவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன யோகானந்தரும் சொன்னார், இவரும் இதே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ரா வந்து கேட்குறாரு, என்னைக்கு இறந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறாங்க அந்த டேட்டை. அவர் சொல்கிற நாளில் தான் அந்த பரிசு பொருளை அவர் கீழே போட்டார் இல்லையா, அந்த கடைக்கு அவர் சென்ற நாள். அப்போ இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் விஷ்ணு கிட்ட இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறமா தன் தந்தையை பார்க்கணுங்கிற ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டு நம்ம தந்தையை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. தந்தையை பார்த்த உடனே தந்தைக்கு வந்து ரொம்ப மனசு வந்து கஷ்டமாகி யோகானந்தரை பார்த்த உடனே அழுக ஆரம்பிக்கிறாரு. என்றைக்குமே அவர் வந்து ஒரு கண்டிப்பான தந்தையாக தான் இருந்திருக்காரு. இந்த மாதிரி உணர்ச்சி பெருக்கெடுத்து அவர் எப்பயுமே இந்த மாதிரியெல்லாம் அழுததே கிடையாதான். அவர் எப்படி குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, வெளியில் அழுத்தமாக தோன்றும் தந்தை உள்ளே தாயை போன்றதொரு இளகிய மனம் படைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் வந்து குறிப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா யோகானந்தர் வந்து குறிப்பிட்றாரு, அனந்தா இறந்த பிறகு சீக்கிரமே என் தங்கை நளினி சாவின் பிடிவிலிருந்து கடவுளின் அருளால் பிழைத்தெழுந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சொல்லும் போது அவர் மேலும் இளமை காலத்தில் நடந்த சில விஷயங்களை நினைவு கூர்றாரு. இளமை காலத்தில் முகுந்தனுக்கும் நளினிக்கும் ஒரு நல்ல உறவு வந்து இருந்ததில்லை அப்படின்றாங்க. ஏன்னா நளினியும் முகுந்தனும் மிகவும் ஒல்லியான தேகமுடையவர்களாக இருந்தாங்களாம். அது 2 பேருமே அவங்கள வந்து கிண்டல் பண்ணிப்பாங்களாம். நீ ஒல்லியாக இருக்க, இல்லை நீ தான் ஒல்லியாக இருக்க, அந்த மாதிரி வந்து கிண்டல் பண்ணிப்பாங்களாம். 2 பேருக்குமே எப்பயுமே செட் ஆகாதான், ரொம்ப சண்டை வந்து அதிகமாக வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நளினி வந்து பள்ளி படிப்பை முடித்த உடனே கல்கத்தாவில் இருந்த ஒரு டாக்டருக்கு அவரை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க நளினியை. அப்போ நளினி வந்து ரொம்ப ஒல்லியான தேகமுடையவராக இருப்பாங்களாம். அவரை வந்து மணப்பெண்ணாக யாருமே ஏற்றுக்கிறதுக்கு மனசே வராது அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னா, கல்யாணத்து அன்னைக்கு தான் மணப்பெண்ணும் மணமகனுமே வந்து பார்த்துப்பாங்களாம். அப்போ மணமகனை பார்த்து இவர் ரொம்ப வந்து பாவம், இவளை போய் கட்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அனுதாபமாக வந்து நினச்சாராம். நளினியோட கணவராக வரப்போகிறவர்கிட்ட வந்து சொன்னாராம், நீங்கள் பரிசோதனை செய்வதற்காகவே ஒரு எலும்பு கூடு உங்களுக்காக மனைவியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கப்புறம் இதை வந்து அந்த டாக்டர் வந்து பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த டாக்டர் வந்து பல முயற்சி வந்து செய்கிறாராம். அதாவது பாதாம் பருப்பு கொடுக்கறது, பிஸ்தா பருப்பு கொடுக்கறது, அந்த உணவு கொடுக்கறது, இதை கொடுக்கறது, இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோ, இந்த மாதிரி பல விதங்கள்லாம் சொல்லி அவங்க உடம்பை வந்து ஏற்றணும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்களாம். ஆனால் அவங்க உடம்பு வந்து 1 இன்ச்சு கூட ஏறலை அப்படின்றத சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சிட்டு கல்யாணம்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சதுக்கப்புறமா நளினியை வந்து முகுந்தன் போய் பார்க்க போகிறாரு. முகுந்தன் போய் பார்க்கும்போது நளினி வந்து சொல்கிறாங்களா, நம்மளோட பழைய பகையெல்லாம் நம்ம மறந்துடலாம், நீ வந்து ஆன்மீக பாதையில் ஒரு திடமாக காலூன்றி நிற்பதை என்னால் பார்க்க முடியுது, எல்லா விதத்திலும் நான் உன்னை போலவே ஆகணும்னு ஆசைப்பட்றேன், நீயும் என்ன மாதிரியே ஒல்லியாக தானே இருந்த ஆனால் இப்போ நீ வந்து நல்லா இருக்க, உன்னோட உடம்பு வந்து எனக்கும் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன், எனக்கு நீ ஏதாவது உதவி செய்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்புறம் மேலும் நளினி வந்து சொன்னாங்களாம், என்னோட கணவர் வந்து என் அருகில் வருவதற்கு கூட விரும்புறதில்ல, என் மேலே அவருக்கு வந்து எந்த ஒரு நாட்டமுமே இல்லை, அதனால என் கணவரை வந்து என்கிட்ட வரவழைக்கிறதுக்கும் அவர் என் மேலே அன்பு காட்டுறதுக்கும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் நீ தான் எனக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இப்போ யோகானந்தருக்கு அவளோட கோரிக்கை வந்து ரொம்ப அவரோட மனதை ஆழமாக தொட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு புதிய நட்பு உருவாறதை அவரால் பார்க்கவும் முடிந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு நாள் தன்னை என் சிஷ்யாக ஏற்றுக்கொள்ளும்படியும் நளினி வந்து வேணுனாங்களாம். அப்போ யோகானந்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்களாம், அவள் எந்த அளவுக்கு இதில் வந்து நம்பிக்கையாக இருக்கு, எந்த அளவுக்கு என்னோட சொற்களை எல்லாம் அவர் கேட்குறா அப்படிங்கிறத பரிசோதித்து பார்ப்பதற்காகவே ஒரு சோதனையை வந்து அவர் செய்ய பார்த்தாராம். என்ன அப்படின்னா, அவளோட ஆகாரத்திலேருந்து மீன், மாமிசம், முட்டை இது எல்லாத்தையும் விலக்கிடணும் அப்படின்னு வந்து சொன்னாராம். இவர் என்னென்னலாம் சொன்னாரோ அது எல்லாத்தையுமே நளினி வந்து முயற்சி செய்து பார்த்ததா வந்து சொல்கிறாங்க. அதனால அவளோட உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூடுறதுக்கு ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறம் அவர் வந்து கேட்குறாரா, நீ வந்து எந்த அளவுக்கு குண்டாகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றை மாதிரி நான் வந்தால் போதும் அப்படின்னு அவள் வந்து பதிலளித்தாலாம். நீ வந்து நினைத்தது சீக்கிரமே கைகூட போகுது அப்படிங்கிறத சொன்னாங்களாம். அவர் வந்து சொன்னாராம், தெய்வீக ஆசீர்வாதத்தால் உன் உடல் இன்றிலிருந்து மாறுதல் அடைய தொடங்கும், இன்னும் 1 மாதத்தில் அது நான் இருக்கும் அதே இடையை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் யோகானந்தர். நளினியும் இவர் சொன்னதை வந்து முழு மனதோடு ஏற்றுக்கிட்டாலாம். அவர் சொன்ன மாதிரியே 30 நாள் கழித்து அவளோட உடல் வந்து ஒரு புது ஊட்டம் பெற்றிருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவரோட கணவர் வந்து ஒரு ஆழ்ந்த அன்பு கொள்ள தொடங்கினார் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. மிகுந்த அபசகுணமாக தொடங்கிய அவரது மன வாழ்க்கை வந்து மிக ஆனந்தமாக மாறியது அப்படின்னு சொல்லிட்டு யோகானந்தர் குறிப்பிடுறாரு. அப்போ தான் இவர் வந்து ஜப்பானில் இருந்திருக்காரு. ஜப்பானில் இருக்கும்போது தான் இந்த நளினிக்கு டைஃபாய்டு ஜுரம் பீடிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவருக்கு வந்து ஜுரம் ஏற்பட்ட உடனேயே கணவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, முகுந்தனை வந்து கூட்டிகிட்டு வாங்க, நான் முகுந்தனை பார்க்கணும்னு சொல்லிட்டு நளினி வந்து சொன்னாங்களாம். முகுந்தனால தான் என்னை காப்பாற்ற முடியும் தான், நான் இந்தளவுக்கு ஒரு துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது, நீங்கள் முகுந்தனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொன்னாலாம். உடனே விஷ்ணு கிட்ட சொல்லி தகவல் அனுப்பி முகுந்தனை உடனே வர சொல்லி இவங்களும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டாக்டராக இருக்க அவரது கணவருமே பலவிதமான மருந்துகளை வந்து அவளுக்கு கொடுத்து எப்படியாவது நோயிலேருந்து குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க பல மருந்துகளை கொடுத்தும் அவளால் வந்து நோயிலேருந்து பிடியிலேருந்து வெளியில் வர முடியாமல் இருக்கு. முகுந்தன் வந்து நளினியை பார்க்க வரும்போது சுயநினைவில்லாமல் இருந்திருக்காங்க. பல மருந்துகள்லாம் கொடுத்து அவரோட உடல் வந்து மேலும் பலவீனம் அடைந்திருக்கே தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படலை அப்படின்றத சொல்கிறாங்க. நளினியோட கணவர் சொல்கிறாரு, நானும் பல மருத்துவர்களும் நம்பிக்கையை வந்து இழந்துட்டோம், கண்டிப்பாக இவளை நம்ம இழக்க போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஏன்னா இந்த நோய் ரொம்ப தீவிரம் அடைந்து இரத்த கடுப்பும் சேர்ந்து கொண்டது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. முகுந்தன் வந்து ரொம்ப பிரார்த்தனை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். விண்ணையும் மண்ணையும் அசைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஒரு ஆங்கில இந்திய நர்ஸை வந்து அமர்த்துறாங்க இவளை பார்த்துக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் குருதேவரை போய் பார்க்க போகிறாங்க. அப்போ யோகானந்தர் வந்து சொல்லியிருக்காங்களாம், இவ கண்டிப்பாக குணமடைஞ்சிருவா, இன்னும் 7 நாட்களில் இவளோட ஜுரம் வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். யோகானந்தர் சொன்னதுபடியே நளினி வந்து 1 வாரத்தில் கண்கள் வந்து விழிக்கிறாங்க. கண்கள் விழித்த உடனேயே அவங்களோட நோய் வந்து நாளடைவில் குணமடைய தொடங்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்களோட எடை வந்து பழையபடி ஒல்லியாயிட்டாங்க. அவங்களோட காலும் வந்து செயல் இழந்து போயிடுச்சு. அந்த டைமில் அவங்க கொடுத்த மருந்துகள் மாத்திரைகள்னால அவங்க கால் வந்து செயல் இழந்துருச்சு. அதுக்கப்புறம் யோகானந்தர் என்ன பண்ணுறாருன்னா யுத்தேஸ்வரரை வந்து பார்க்க போகிறாரு. யுத்தேஸ்வரரை பார்க்க போயிட்டு செராம்பூருக்கு போகிறாங்க. அவரோட ஆசிரமத்தில் அவங்க வந்து பார்க்குறாங்க. நான் நளினியோட நிலையை வந்து அவருக்கு எடுத்து சொல்லி கண்ணீர் மல்க கருணை காட்டும்படி வேண்டினேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ குருதேவர் வந்து சொன்னாராம், உன் சகோதரியின் கால்கள் இன்னும் 1 மாதம் முடிவதற்குள் குணமாகிவிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். அது போக துளையிடப்படாத 2 கேரட் எடையுள்ள நல்முத்தை கட்டி தன் தோளில் படும்படி அணியட்டும் அப்படின்னு அவர் வந்து சொன்னாராம். உடனே வந்து யோகானந்தருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சான்.
நிம்மதியோட ஸ்ரீ யுக்தேஸ்வரருக்கு வந்து காலில் விழுந்து வணங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயா, நீங்கள் ஒரு மகான், அவள் குணமாகி விடுவாள் அப்படின்ற உங்கள் வாக்கே எனக்கு போதும். ஆனால் நீங்கள் வற்புறுத்தினால் நான் உடனே அந்த நல்முத்தை வாங்கி அவளுக்கு நான் வந்து போட்டுக்க சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். உடனே குரு வந்து அவளை போட்டுக்க சொல்லு, கண்டிப்பாக அவள் வந்து உடல் சரியாயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னபடியே நளினியோட கால்களும் வந்து பழைய நிலைமைக்கு வந்திருக்கு. உடனே நன்றி சொல்கிறதுக்காக குருதேவரை வந்து பார்க்க போகிறாரு. அப்போ குருதேவரை பார்க்க போகும்போது யோகானந்தர் வந்து கேட்குறாராம், நீங்கள் வந்து ஆழ்ந்த ஜோதிடம் மூலமாக தான் இதை சொன்னீங்களா, இல்லை பஞ்சாங்கம் இல்லை கடிகாரங்களின் சான்றுகள் எதையாவது வச்சு நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாராம். அப்போ யுக்தேஸ்வர் வந்து சொல்கிறாராம், ஒவ்வொரு மனிதனும் படைப்பவனின் அல்லது பேரண்ட மனிதனின் ஒரு பாகமே அப்படின்றத சொல்கிறாங்க. அவனுக்கு பூத உடலை தவிர தெய்வீக சரீரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சாதாரண மனித கண்கள் பூத உடலை மட்டுமே பார்க்கும். ஆனால் ஞானக்கண் கொண்டவர்கள் ஆழமாக ஊடுருவி பிரபஞ்ச அமைப்பில் இயைந்த ஒவ்வொரு மனிதனின் முழு பாகத்தையும் அதே நேரத்தில் அவனது தனி பாகத்தையும் அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாங்களாம். சரி குருதேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை கேட்டுட்டு அவர் வந்து விடை பெறுற நேரத்தில் அவரை நிறுத்தி வந்து சொன்னாங்களாம், பல மருத்துவர்கள் உன் தங்கை கிட்ட சொல்லியிருக்காங்க அவளுக்கு குழந்தை பெற வாய்ப்பே இல்லைன்னு. ஆனால் இன்னும் சில வருடங்களில் அவளுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறக்கும், அது வந்து உறுதி அப்படின்னு சொல்லிட்டு குருதேவர் சொன்னாராம். குருதேவர் சொன்னது போலவே சில வருடங்கள் கழித்து நளினி மகிழ்ச்சியை அடையும்படி அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்றத யோகானந்தர் சொல்றாரு. இன்னும் சில வருடங்களில் இன்னும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. இதோட அத்தியாயம் 25 முடிவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட பதிவுகளையெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த நூல் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் படித்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.